राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे। बोलो वृंदावन विहार लाल की भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम् श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुं मदरीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे। श्रीमत्प्रेमिकपादाब्जं भावयन्तं सदा हृदि श्रीमद्वेङ्कटकृष्णाख्यं श्रीहरिं सद्गुरुं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वरारि तेने ब्रह्महृदादिकवे मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितजहितगोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुषिपदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा वरेदीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं वैपायनो विरहकातर आजुगाव पुत्रेति तन्निगतगातरगोविनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिदुदीर्षतां तमोन्धम् संसारिणां करुणजाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपजामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते गूढस्थमजं नित्यं प्रजामि शरणं हरिं। नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। राधिका कुजकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। इत्थं शरत्स्वच्छजलं पद्माकरसुगन्धिना यविशद्वायुना वातं सगो गोपालकोच्युतः। பிருந்தாவனமே கிருஷ்ணனுக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்றார். சமஸ்த ரித்துக்களும் பிருந்தாவனத்துல எப்பொழுதும் இருக்குமா. 6 ரித்துக்கள் சொல்றா இல்லையா. கிரீஷ்ம ரித்து என்று சொன்னால் ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அந்த கிரீஷ்ம ரித்து கூட சச்ச பிருந்தாவன குணைஹி வசந்தைவ லக்ஷிதா அப்படின்னு பாகவதத்துல சுகர் சொல்றார். எல்லா காலங்களிலும் எல்லா புஷ்பங்களும் பூர்க்குமா, எல்லா பழங்களும் காய்க்குமா, எல்லா நதிகளும் சமிருத்தியா இருக்குமா, எல்லா காலத்திலையும் தாமரை இருக்குமா. எல்லா காலத்திலையும் அப்படி தாமரை இருக்கும். ஆனா கிருஷ்ணனுடைய பெருமைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. பிருந்தாவன குணைஹி அப்படின்னு ஒரு பதம் போட்டார். பிருந்தாவனத்துக்கே ஒரு தனி மதிப்பு. பிருந்தாதேவியும் கண்ணனுக்கு அனுகூலமா இருக்கணும் என்று சொல்லி எல்லா காலங்களிலும் எல்லாம் கிடைக்கும்படியாக பிருந்தாதேவி அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி கொண்டு இருந்தாள். இதான் மழை காலம், வருஷ ருத்து. மழையாவது மழை கொட்டி தீர்த்து விடுது. மழையும் நிறைய வருஷிக்கும் இல்லையோ. ஏன்னா மழைக்கு கிருஷ்ணனுக்கு பிரேமம் இருக்காதா, அதனால மழையும் நல்லா வருஷிச்சதுன்னார். மழை காலம் வந்ததுனால மாடு கன்றுகள்லாம் மேய்க்க முடியாது, மாடுகளெல்லாம் புற்கள்லாம் மேய்க்க முடியாது. புற்களை போய் மாடுகள் இப்படி கவ்வித்துன்னு சொன்னா ஷேரோட வந்துடும். அதனால அதால சாப்பிட முடியாது. கண்ணனாலையும் மாடு கன்றுகள்லாம் மேய்க்க முடியாது. வருஷ ருத்து. வசந்த ருத்து சுகமான ருத்து. வசந்த ருத்துல ஜிலு ஜிலுன்னு இருக்கும்.
நிறைய மல்லிப்பூலாம் நன்னா கொல்லுன்னு புஷ்பிக்கும், தாமரையெல்லாம் நன்னா மலரும். கண்ணனுக்கு சுகமான ஒரு ருத்து. கிரீஷ்ம ருத்துவே வசந்த ருத்து போல இருந்தது அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். இந்த வருஷ ருத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பகவானுக்கு 2 ருத்து ரொம்ப பிடிக்கும். ஒன்று வசந்த ருத்து, இன்னொன்று சரத் ருத்து. இந்த சரத்காலம் அப்படிங்கிறது மழை காலமும் இல்லை, குளிர் காலமும் இல்லை, மத்தியில இடைப்பட்ட காலம். இந்த காலத்துல வெயிலும் இருக்காது, மழையும் இருக்காது, குளிரும் இருக்காது, சுகமான காலம். எல்லாருக்கும் இந்த சரத் ருத்து ரொம்ப மிகவும் பிடிச்ச காலமாக இருக்கு. அநேகமா அது நம்ம இந்த ஆவணி மாதம் இந்த சமயங்கள்ல வரும். இந்த சரத் ருத்து அந்த சமயங்கள்ல வரும். அப்படி வரும்பொழுது அந்த ருத்து எல்லாருக்கும் பிடிச்ச ருத்துவா இருக்கும். அதான் யுத்தம் சரத் ஸ்வச்ச ஜலம் பத்மாகர சுகந்தினா. ஹேமந்த ருத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாசங்கள்லாம் வருதே, இந்த ஹேமந்த ருத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரத் ருத்து. சரத் ருத்து முடிஞ்சா ஹேமந்தே பிரசமே மாசி அப்படின்னு சொல்ல போறார். அடுத்த அத்தியாயத்திலே ஹேமந்த ருத்துவை வர்ணிப்பார். இந்த அத்தியாயத்துல சரத் ருத்துவை சொல்றார். யுத்தம் சரத் ஸ்வச்ச ஜலம். மழையும் இல்லாததுனாலே குளிரும் இல்லாததுனாலே எல்லா தடாகங்கள்ல நிறைய சமிருத்தியா தீர்த்தம் இருக்குமா. தீர்த்த சமிருத்தியா இருக்கிறதுனால மழை காலத்துல சமிருத்தியா இருக்காதவனா மழை காலத்துல வழியும். அப்போ தாமரை எல்லாம் என்ன ஆயிடும், முங்கி போயிடும். உள்ள இருக்கும் தாமரை. மழை காலத்துல பார்த்தீங்கன்னா ஜலத்துக்கு உள்ள தாமரை இருக்கும். அந்த தாமரை விட ஜலத்துக்கு வெளியில இருக்கிற தாமரை தான் அழகு. ஏன்னா உள்ள இருந்ததுன்னா அது அப்படியே வாடி அழுகி அப்படியே வீணா போயிடும். அது வெளியில சூரிய கிரணங்கள் பட்டானா அந்த தாமரை மலருமா. இப்போ சரத் ருத்துவுல மழை இல்லாததுனால ஜலங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சமிருத்தியான ஜலங்கள்லாம் இருக்கிறதுனால தாமரையெல்லாம் வெளியில ஜில்லுன்னு எட்டி பார்க்கலாம், கண்ணனை பார்க்கறதுக்காக. அதனால யுத்தம் சரத் ஸ்வச்ச ஜலம். சரத் ருத்துவனால அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜலங்களும் சுத்தமா ஆயிடுச்சு. வருஷ ருத்துவோட ஜலங்கள் சுத்தமா இருக்காது. ஏன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால நிறைய மண்ணோட கலக்கும். அதுல சேறு கலந்துதான் அந்த ஜலங்கள்லாம் வரும். மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால ஓடிண்டே இருக்கிறதுனால. சரத் ருத்துவுல மழை பெய்யாததுனால ஜலத்துல கலக்கம் ஏற்படாததுனால அந்த மண்ணு களிமண்ணெல்லாம் அடியில போயிடும், கீழே போயிடும். மேல ஜலம் சுத்தமா இருக்கும் இல்லையா, அதான் சொல்றாரு யுத்தம் சரத் ஸ்வச்ச ஜலம். போன அத்தியாயத்தை வர்ணிச்சார். வருஷ ருத்துவா வர்ணிச்சுட்டு சரத் ருத்துவா வர்ணிச்சார். வர்ணிச்சுட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது யுத்தம் இப்ப வர்ணிச்சேனேப்பா. அதை போல இந்த சரத் ருத்து ரொம்ப அருமையான ருத்து. சரத் ஸ்வச்ச ஜலம் பத்மாகர சுகந்தினா. தாமரைகள்லாம் கொல்லுன்னு மலர்ந்திருக்கு. அந்த தாமரையுடைய மகர பிஞ்சங்கள் அது அப்படியே உதிர்ந்து அந்த காற்று வீசும் பொழுது அந்த காத்துல கலக்கிறனா அந்த மகர பிஞ்சங்கள் அது சுகந்தமா இருக்கு. பத்மாகர சுகந்தினா ஞவிஷத்வாயுநாபாதம் சகோ கோபாலகோச்சுதா. அந்த காற்று ஒரு வீசுறது. காற்றுல தாமரையுடைய வாசனை வருதான். சில்லுன்னு யமுனா நதியினுடைய ஒரு சைத்தியமும் அந்த காற்றில் கலந்துருக்கு. அந்த காற்று பிருந்தாவனம் பூரா இப்படி பிரவேசிக்கிறது இல்லையா, அப்படி பிரவேசிக்கும் போது கண்ணனும் கூட பிரவேசிச்சான். வேணுகீதை ஆரம்பிக்கிறார்கள். நவிஷத்வாயுநாபாதம் சகோ கோபாலகோச்சுதா. 2 மாசமா கண்ணன் மாடு மேய்க்காம, கண்ணன் வெளியில வராம நிலத்திலே இருந்ததுனால கண்ணனுக்கும் பிருந்தாவனை பார்க்கணும்னு ஒரு ஆசை, பிருந்தாவன தேவிக்கும் கண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது பிருந்தாதேவியே அனுகூலமாக இருந்தாள் கண்ணனுக்கு. அப்படியே அந்த காற்று பிரவேசிக்கும் பொழுது கண்ணனும் மாடுகன்றுகளை மேய்ச்சி கொண்டு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிச்சான். குசுமித வனராதி சுஷ்மி பிருந்த திஜகுல புஷ்டசர சரிமஹீத்ரம் மதுபதி ரவகாஹ்யசாரயந்தாஹ சஹ பசுபாலபலஹ சுகூஜவேணு. குசுமித வனராதி சுஷ்மி பிருந்த. விதவிதமான புஷ்பங்கள், மல்லி புஷ்பம், மந்தார புஷ்பம், சம்பக புஷ்பம், என்ன புஷ்பங்கள் உண்டோ எல்லா புஷ்பமும் குசுமித. கண்ணனை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறான், கொல்லுன்னு மலர்ந்து இருக்குங்கிறார். அதை பார்த்தா சிரிப்பு போல இருக்கு. குசுமித வனராஜி சுஷ்மி பிருந்த. இந்த புஷ்பங்கள்லாம் கண்ணனுக்காகவே தானே இருக்கு. கண்ணனுக்கு பிருந்தாவனத்துல அப்படி நடந்து வரும் பொழுது மரங்கள் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம், பாதுகாத்த மரங்கள்லாம் இன்னும் பெருசா இருக்கும். அந்த மரங்கள்ல அந்த பாதுகாத்த விருட்சத்தை அப்படி ஆட்டினோன்னா அப்படியே ஜிரு ஜிருன்னு கொட்டும் இல்லையா அந்த புஷ்பங்கள். இப்ப இந்த காட்டு வீசுறதுனால கண்ணம் வேணுமானம் பண்ணி கொண்டு இப்படி வரும் பொழுது அந்த காட்டுல அசைஞ்சு அந்த பாதுகாத்த விருட்சங்கள்ல இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே கொண்டு கண்ணன் மேல புஷ்பத்தை வருஷிக்க
குசுமித வனராஜி சுஷ்மி விருந்த. இந்த புஷ்பங்கள்ல வண்டுகள்லாம், சுஷ்மினா வண்டுகள், இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி ரீங்காரம் பண்ணி ரீங்காரம் பண்ணி ஹரி என்ற நாமத்தை சொல்லி கொண்டு அந்த தேனை பருகுது. சுஷ்மி பிருங்க, சுஷ்மினா வண்டுகள்னு அர்த்தம். சுஷ்மி பிருங்க திஜகுல குஷ்டசர சரின்மஹீத்ரம். இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி அந்த தேனை எடுத்து வண்டுகள் என்ன செய்யும்? தேன் அடகட்டும், தேனை சேகரிக்கும். அதாவது மதுகரன், மதுஹரன், மதுவிரதன் அப்படின்னா வண்டுகளுக்கு அநேக பேர் உண்டு. பிருங்கம்னா வண்டு தானே. இந்த வண்டுகள்லாம் அந்த தேனை கொண்டு போய் எதுக்கு சேர்க்கறது? அது எதுக்கு சேர்க்கறதுன்னா அது 15 நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு தரம் அந்த தேனெல்லாம் அது சாப்பிடும். அது வரையும் தான் சேர்க்குமா. இது லோகத்துல விஜய குருநாதர் அழகா சொல்லுவா, இந்த வண்டுகள்லாம் ஏன் சேர்க்கறதுனா கண்ணனுக்காக சேர்க்கறது, கண்ணனுக்காக சேர்க்கறது. இப்படி இந்த வண்டுகள்லாம் அந்த தேனை பருகி கொண்டு அதை சேர்த்து 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 தேனடை பெருசா பண்ணி அந்த தேனடைய வச்சிருக்க அந்த வண்டுகள் கிருஷ்ணன் முன்னாடி வந்து ரீங்காரம் பண்றது, ஹரி ஹரி ரீங்காரம் பண்றது. ஏன்னா கிருஷ்ணா உனக்காக தேன் வச்சிருக்கேன் கண்ணா, தேனை சாப்பிடு அப்படி. அந்த வண்டுகள்லாம் தேன் சாப்பிடாதான் கண்ணனுக்காக தேன் சேகரிக்குவான். தேன் சாப்பிடணும்னா வண்டுகள்லாம் அதுல முச்சுன்னு இருக்குமே. இப்ப வண்டுகள்லாம் எங்க போச்சுன்னா கிருஷ்ணன் திருவடியவே முக்கிறது. கிருஷ்ணன் கழுத்துல அழகான ஒரு தாமரை மாலை போட்டு இருக்காங்க. அந்த தாமரை மாலையே முக்கிறது, வைஜெயந்தி மாலையிலேயே முக்கிறது. உடனே ஒரு மயில் அங்கிருந்து பறந்து போய் அந்த மரத்து உச்சியில போய் உட்கார்ந்து கொண்டு தன் அழகால அந்த தேன் கூட குத்துறது, கிழிக்கிறதாம். இப்படி கிழிச்சதும் உடனே அந்த கிழிஞ்ச கர்ப்பிதமா இருக்க அந்த தேன் கூடு நிறைய இருக்கு. அதுல தேன் தொட்டா அது கிழிஞ்சு அவ்வளவு தேனும் கொட்டும். அப்படி கிழிச்சுதான் அப்படியே தேனா கொட்டுறதான். இந்த தேனா கொட்டினதும் கண்ணை உடனே 2 கையை வச்சு அந்த தேனை பறிக்கும். உடனே அந்த தேனை பறிக்கினதும் அந்த வண்டுகளுக்குலாம் ஒரே சந்தோஷம், நல்லா ரீங்காரம் பண்ணிட்டு. பட்சிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இந்த பட்சி தான் பரம பாகவதாளம், இந்த வண்டுகள் தான் ஸ்ருதியா இந்த பரம பாகவதாளுக்கு. அதனால த்விஜகுல குஷ்ட, த்விஜகுலம்னா பட்சிகளுடைய கூட்டம். அதெல்லாம் என்ன பண்ணுது? கோஷம் போட்டுது. பாகவதத்தை 3ய ஸ்கந்தத்துல வர்ணிக்கும் பொழுதே பாராவதான்ய பிருதசாரச சக்கரவாக தாத்யூஹ ஹம்ச சுகதித்தி பர்ஹினாம் யஹா கோலாஹலஹா விரமதே அச்சிரமாத்ரமுச்சைஹி பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானி. வைகுண்டத்தை வர்ணிக்கிறார் பாகவதத்தில் 3ய ஸ்கந்தத்துல. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள்லாம் கத்துறது. என்னன்னு கத்துறது? கோலாஹலா. கோலாகலங்கிறது சப்தம் தான். கோலாகலங்கிற திருநாமம் நம்ம கண்ணனுக்கு வந்ததுக்கு காரணமே பக்தாள்லாம் கோலாகலம் பண்ணதுனால அப்படின்னு பிருந்தாவன மகாத்மியத்துல சொல்ற. பக்தா யஸ்ய தர்சன மாத்ரேன பக்தானாம் பாக்யசாலினாம் ஜாயதே பரமாஹ்லாத பூர்ண கோலாகலஸ்வனஹ தஸ்மாதயம் கிருபா சிந்து பக்த கோலாகல ஸ்மிருதா. இது பிருந்தாவன மகாத்மியத்துல இருக்கு. பிருந்தாவன மகாத்மியத்துல கோலாகலங்கிற திருநாமத்துக்கு ஏன் கிருஷ்ணனுக்கு கோலாகலன், ராதிகாரவன பக்த கோலாகலன். கோலாகலன்னா எதுல தேடினாலும் அர்த்தம் என்ன சொல்றது? கோலாகலன்னா சந்தோஷம்னு அர்த்தம். சந்தோஷம்னு பேர் வச்சுட்டானா கண்ணன். ஏன் வச்சுட்டான்? அவனை பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் ஹிருதயத்துல இனம் புரியாத என்னன்னு தெரியாததான ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே, அதனால கோலாகலன் திருநாமம். அது மனுஷாளுக்கு மட்டும் தான் நினைச்சுக்காதீங்கோ, பட்சிகளுக்கு உள்படைங்கிறார். எல்லா பட்சிகளும் கலகல கலகல என்று சப்திக்கிறது. கோலாஹலஹா விரமதே அச்சிரமாத்ர உச்சைஹி பிருங்காதிபே ஹரிகதாமிவ காயமானி. பிருங்காதிபன்னா வந்து அது ரீங்காரம் பண்ணிட்டு, அது ரீங்காரம் பண்ணிட்டுனா எப்படி சத்தம் கேட்கறதுன்னா ஹரிகதாமிவ காயமானி. ஹரிகதை பண்ணிட்டா, ஹரிகதை பண்ணிட்டுங்கிறார். அதனால இங்க த்விஜகுல குஷ்ட சரசரின் மஹீத்ரம். த்விஜகுலம்னா பட்சிகளுடைய கூட்டம். இந்த பட்சிகள்லாம் அந்த வண்டுகளோடு சேர்ந்து அதுகள்லாம் குயில்லாம் குஹு குஹுன்னு கத்துறது, மயில்கள்லாம் தொகையை விரிச்சுண்டு ஆடுறது. குஷ்ட சரசரின் மஹீத்ரம். அந்த நதிகள்லாம், அந்த நதிகள்ல இருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகள்லாம் அவையே கண்ணனை பார்க்கறதா. காத்து வீசும் போது நதிகள்ல லேசா அப்படி அலையெல்லாம் எழும்புறதா. புஷ்ட சரசரின் மஹீத்ரம். கோவர்தன கிரிராஜன் புலகோங்கிதமா இருக்காராம். மதுபதிஹி அவகாஹ்ய. பிரகிருதியே இவ்வளவு சுகமா இருக்கே யாருக்காக? கிருஷ்ணனுக்காக. என்ன மதுபதிஹி, மதுகரன் அப்படிங்கிறதுனால அது வண்டு எப்படி தேனை கொண்டு போய் அதை சேகரிச்சு
அந்த தேனை பாதுகாக்கிறது இல்லையா, அதனால மதுபதினு அதுக்கு பேர். கண்ணனுக்கு ஏன் மதுபதினா, மதுங்கிற வம்சத்தை கண்ணன் சேகரிக்கிறான், சம்ரட்சிக்கிறான் என்பதாலே மதுபதினு பேர். மதுபதி அவகாஹ்ய சாரயன்காஹ. அவகாஹ்ய, அவகாஹ்யனா கண்ணனுக்கு சுகமா இருக்கு, கண்ணன் அதை அனுபவிக்கிறான்கிறார். இப்படி கண்ணன் அனுபவித்துக் கொண்டு சாரயன்காஹ, மாடுகளை மேய்க்கிறாங்க. மாடுகளை எப்படி மேய்ப்பானா கண்ணா? மாடுகள் முன்னாடி போக வேண்டியிருக்க, இவன் பின்னாடி வர வேண்டி இருக்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, மாடுகள் பின்னாடி வருது, இவன் முன்னாடி போறாரு. மாடுகள் எப்படி வருதுன்னா, இவன் செய்கின்ற வேணுமானத்தை கேட்டுக்கொண்டே வருதுங்கிறார். சாரயன்காஹ சக பசுபால பலஹா சுகூஜவேணு. கண்ணன் ஜில் ஜில் நடந்து வந்து கொண்டு வேணுகானம் பண்றானா. இப்படி கண்ணன் வேணுகானம் பண்ணதும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் உள்பட பசுபட்சிகள் உள்பட எல்லாம் வேணுகானத்துல மோகிக்கிறது. அப்படிங்கும் பொழுது மோகிகைகள் மோகிக்க மாட்டாளோ. தத்வ்ரஜஸ்திரிய ஆஸ்ருத்ய வேணுகீதம் ஸ்மரோதயம் காஷ்டித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்ய ஸ்வசகீப்யோன்வர்ணயன் தத்வர்ணயது ஆரப்தாः ஸ்மரந்த்யः கிருஷ்ணசேஷ்டிதம் நாசகன் ஸ்மரவேகேன விக்ஷிப்த மனசோ நிருபாய. தத்வ்ரஜஸ்திரியா ஸ்ருத்ய வேணுகீதம், அந்த வேணுகீதத்தை காட்டதும் ஹிருதயத்துல இனம் முடியாததான ஒரு பிரேம. வேணுகீதம் ஸ்மரோதயம், பக்தி அவளுக்கு பெறுகிறது. ஏற்கனவே சுவாபாவிகமாகவே பக்தி உடையவர்கள் அவர்கள். இந்த வேணுகானம் பண்ணதும் இன்னும் அவர்களுக்கு தான் செய்வ காரியம் மறந்து போய் அந்த வேணுகீதத்தை கேட்டுண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம், திருமேனிய புலகாங்கிதத்தோடு கூட கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லணும் என்று ஆசைப்படுகிறார்கள். கிருஷ்ணன் என்னெல்லாம் லீலை செய்தான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறது. தத் வர்ணயது ஆரப்தாஹ காஷ்டித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்ய. கிருஷ்ணனுக்கு நேரா போய் கிருஷ்ணனை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. இன்னொன்னு பரோட்சமா பேசுறது. கிருஷ்ணன் தள்ளி இருந்தான்னு சொன்னா இந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து கொண்டு, இந்த தோழி உட்கார்ந்து கொண்டு கிருஷ்ணனை பத்தி பேசுவாளாம். கிருஷ்ணனுக்கு வெக்கம் வந்துடுமோ, இவ தள்ளி இருந்து பேசினா கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே பேசுறா. வெக்கம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக தானே பேசுறா. ஆனா தள்ளி இருந்து பேசினாலும் கண்ணனுக்கு தெரியுமா என்னை பத்தி தான் அவ பேசுறா. ஏன்னா இவளுக்கு வேற தெரியாதே சுவாமி, இவளுக்கு வேற தெரியாது. கிருஷ்ணனை தவிர இவளுக்கு வேற அந்நியதா ஒரு வார்த்தை இவ வாயிலேருந்து. எங்கேயாவது பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் காட்டு, ஒரே ஒரு ஸ்லோகம் கிருஷ்ண விஷயம் அல்லாத கோபிகைகள் ஒரு இடத்துல பேசினா. அப்படி பாகவதம் பூரா காட்டுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல கூட கிடையாது. யாருக்குமே இத்தகைய ஒரு மகத்துவம் இருக்காது. எல்லாரும் கிருஷ்ணனை பத்தி பேசுவா, அப்புறம் என்ன லோக விஷயங்களை பேசுவா. லோகமா தோஷமே இல்லை, சாமானிய ஜனங்கள் தானே. எல்லாரும் கோபிகைகளை ஆட முடியுமோ? அதுதான் கண்ணன் எல்லாருக்கும் அருமை அப்படிங்கிறது போய் கண்ணனுக்கு கோபிகைகள் அருமைன்னு ஆச்சு. அத காஷ்டித் பரோக்ஷம் கிருஷ்ணஸ்ய ஸ்வசகீப்யா அன்வவர்ணயன். வெறும் கிருஷ்ண கதைன்னு சொன்னாலே ஒருத்தரா அனுபவிக்க கூடாது. சாப்பாடுன்னு சொன்னாலே எல்லாரும் விதவிதமா பண்ணி பழம்புரி எல்லாம் பண்ணி ஒருத்தரா சாப்பிட முடியாது. ஒருத்தரா சாப்பிட முடியுமா? ஒருத்தரா சாப்பிட்டா நன்னா இருக்குமா? நன்னா இருக்காது. அப்ப என்னன்னா, நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க பர்னூர்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு அங்க பழமொழி கிடைக்காது. அதனால இங்க அங்க உங்களுக்கு குருவாயூரப்பன் கஞ்சி கிடைக்காது. அதனால நாங்க நிறைய சாப்பிட்டுருக்கோம், நீங்க கஞ்சியும் இந்த கூட்டும் சேர்ந்து சாப்பிடுங்க, பொழுக்கு அதை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா அதுல என்னன்னா சாப்பிடுறவருக்கும் ஆனந்தம், போடுறவாருக்கும் ஆனந்தம். அதை விட கிருஷ்ண கிடையாது. தனியா அனுபவிச்சா நன்னா இருக்காது, ஏகாந்தமா இருந்தா நன்னா இருக்காது. ஜபதபங்களுக்கு தான் ஏகாந்தம். பாகவதத்துக்கு என்னன்னா கூட்டமா இருக்கணும். 10 பேர் 20 பேர் சேர்ந்து உட்காந்துருக்கணும். அல்ல ஸ்வசகீப்யா அன்பவர்ணயன், தன் தோழிகளுக்கு அவ வர்ணிக்க ஆரம்பிச்சாங்கிறார். அது அவர்ணயன்னு சொல்லிட்டு வருகிறான். அன்பவர்ணயன்னா தொடர்ந்து வர்ணிக்கிறார். நிறுத்தாம மத்தியில ஒரு லெவலேஷன் கூட ஒரு கேப் விடாம ஸ்வசகீப்யா அன்பவர்ணயன் விழா ஆரம்பிக்கிறார். அன்பவர்ணயன்னு சொல்லிட்டார். இது கிருஷ்ண வேணுகானம் பண்ணிட்டு வரதை கரெக்டு தான். கிருஷ்ணா இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமோடி அப்படியே இப்படி ஆரம்பிச்சோமோ பட்டுன்னு அப்படியே நின்றுட்டான். தத்வர்ணயிதும் ஆரப்தாஹ ஸ்மரந்த்யஹ கிருஷ்ணசேஷ்டிதம் நாசகன் ஸ்மரவேகேன
விக்ஷிப்த மனசோபா. சொல்லுடி ஏன் திக்கிச்சு போய் நிக்கிற, ஏன் திக்கிச்சு போய் நிக்கிற அப்படியே எங்கேயோ பார்த்துட்டே நிக்கிறாளாம் அந்த கோபி. கண்கள் இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுறது. அவளால வர்ணிக்க முடியல. வர்ணிக்கணும் தானே ஆரம்பிச்சா, சொல்லணும் தானே ஆரம்பிச்சா. தத் வர்ணயிதும் ஆரப்தாக ஆரம்பிச்சாங்கிறார். ஸ்மரந்தியா கிருஷ்ண சேஷ்டிதம். கிருஷ்ணலீலை ஸ்மரிக்காம சொல்ல முடியுமா? ஸ்மரிச்சுன்னு தானே சொல்லணும். கிருஷ்ணலீலையை ஸ்மரிக்கும் பொழுது அந்த லீலை கண் முன்னாடிதான் அவளுக்கு வருது. 10 நாள் முன்னாடி அவன் பண்ணாலும் கண் முன்னாடி வருது. இப்படி வந்தது கிருஷ்ணனுடைய சாட்சாத்காரம் ஆச்சு இல்லையா? இப்படி ஆனதும் ஸ்மரந்தியா கிருஷ்ண சேஷ்டிதம் நாசகன்னு ஸ்மரவேகேன. ஹிருதயத்துல அந்த பிரேம பொங்கி வந்துடுத்துனா, அதிகளவு பிரேமம் வந்துடுத்து, அதிகளவு கிருஷ்ண கிருபையை நாம் அனுபவிச்சுட்டோம்னு சொன்னா சொல்லவே முடியாது. கதையே சொல்ல முடியாது. ஒரு லெவலுக்கு மேல கதையை நீங்க என்னன்னு சொல்லுவேன். இப்ப இந்த அத்தியாயமே இருக்கே, இந்த அத்தியாயம் வேணுகீதங்கிற அத்தியாயம் கதை சொல்ற அத்தியாயமா? கதையே கிடையாது. இதுல ஒண்ணுமே இல்லை, சுலபம். என்ன கிருஷ்ண வேணுகாரணம் பண்ணி வந்தா பிருந்தாவனத்துல எல்லாரும் மோகிச்சா, கோபிகைகள் எல்லாம் பாடினான், அவ்வளவுதான் வேணுகீதம். வேணுகீதத்தை அர்த்தம் யதாவத்தான் சொல்லிட முடியுமோ அந்த நிலைக்கு போய் நாம் அனுபவிச்சாதான் உண்டே தவிர வாஸ்தவமா சொல்ல முடியாது. அதுதான் சுரூபம். சுகருடைய சுரூபமா அதுதான். நாசகன் ஸ்மரவேகேன விக்ஷிப்த மனசோ திருப்பாயா. இவர்கள் மறந்தார்கள் கதை சொல்ற. கிருஷ்ண கதையை சொல்லணும் தான் கோபிகைகள் ஆரம்பிச்சாலாம். கோபிகைகளால கதை சொல்ல முடியலையா? உடனே பிரம்மஞானியான சுகாச்சாரியால் சித்த ஆஸ்வாசப்படுத்திட்டு கோபிகைகளை முதல்ல தான் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்ப அந்த வந்த கண்ணன் எப்படி இருந்தான்னு வர்ணிக்கிற மொழியோ. பர்காபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசஹ கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்த்ரான்வேனோ அதரசுதயா பூரயல் கோபவ்ருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் விஷத்கீத கீர்த்தி. அவ்வாறு சூடன் கர்ணனை வர்ணிக்கணும். பொதுவா பகவானெல்லாம் வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணிப்பாருன்னு சொன்னால், எந்த இடத்துல வர்ணனை பார்த்தாலும் சரணத்திலே இருந்து சிரசு அப்படிங்கிற வர்ணனை தான் உண்டு. சிரசிலேருந்து சரணம் அப்படிங்கிற வர்ணனை கிடையாது. சரணத்திலேருந்து சிரசு அப்படின்னு வர்ணிக்க வேண்டி இருக்க, ஒரு சாதாரண ஒரு கவி ஒரு நாயகனை வர்ணிச்சான்னு சொன்னா சிரசிலேருந்து சரணத்தை வர்ணிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் உண்டு. சுகர் என்ன பண்ணார்னா, சர்வோத்தம நாயகனா இருக்கக்கூடிய கண்ணனை வர்ணிக்கும் பொழுது பர்காபீடம் சரணத்திலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? சஞ்சிந்திரிய பகவத சரணாரவிந்தம் தானே ஆரம்பிச்சார். திருத்தீய ஸ்கந்தத்துல சரணாரவிந்தத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்க பர்காபீடம் என்று சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மயில்வேலி வச்சுருக்கிறது லோகத்திலேயே ஒரே தெய்வம் கிருஷ்ணன் தானா. கிருஷ்ணனுக்கு அனிதர சாதாரண்யமான ஒரு அழகு, யார்கிட்டையும் இல்லாத ஒரு அழகு கண்ணனுக்கு. மயில்வேலி வச்சிருக்கிறது ஒரு அழகு அல்ல, அந்த அழகை வர்ணிக்கணும் என்று நினைச்சவர் பர்காபீடம். என்னத்துக்கு பகவான் மயில்வேலி வச்சிருந்தா? கிருஷ்ணா, நீங்க அழகான உன் சுருள் கேசங்கள்ல உன் சிரசுல ரத்ன கிரீடம் தரிச்சுக்க கூடாதாப்பா? ரத்ன கிரீடம் தரிச்சுட்டா உனக்கு அழகா இருக்குமே, பூஷணங்களை தரிச்சுட்டா அழகா இருக்குமே. நீ ஏன் திருவாபரணமே பூஷிச்சுக்காம வெறும் கௌப்பீனத்தை கட்டி நிக்கிற அப்படின்னா குருவாயூரப்பன் சொல்லுவேனா, ரத்ன கிரீட்டம் நான் தரிச்சுட்டேன், ரத்ன கிரீட்டம் மட்டும்தான் நான் தரிச்சுப்பேன் என்று சொன்னால், பூந்தானம் மாதிரி ஒரு பக்தன் வந்தான் அப்படின்னு சொன்னா அவனால ரத்ன கிரீட்டம் போட முடியுமா? திருவனந்தபுரத்துல பத்மநாப சுவாமிய நித்யா அர்ச்சனை பண்ணிட்டு விஷ்ணு சித்தன் இருந்தார். நம்ம பெரியாழ்வார் விஷ்ணு சித்தன் இல்லை, திருவனந்தபுரத்துல இருந்து விஷ்ணு சித்தராம். அவர் எப்பயும் பெருமாளுக்கு நிறைய துளசியை படிச்சுன்னு வந்து பெருமாள் திருவடியில அர்ச்சனை பண்ணுவாராம் பத்மநாப சுவாமிக்கு. அந்த ஊர் ராஜாவும் விஷ்ணு பக்தன் தான். அவன் என்னன்னா தங்கத்திலேயே துளசி தலம் பண்ணி அர்ச்சனை பண்ணுவானாம். ஒரு நாள் இப்படி அவன் தங்கத்துல துளசி தலம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்தந்த போனது இவர் அங்க கைங்கரி பண்ணிட்டு இருக்கிறவர் தானே. இவர் நிறைய பொருள் பச்சவசேர்ந்து இருக்கக்கூடிய சுகந்தத்தோடு கூடிய துளசியை படித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு விஷ்ணவே நமஹா விஸ்வஸ்வை நமஹா விஷட்காராய நமஹா அப்படின்னு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு அந்தண்ட நமஸ்கரிச்சுட்டு வரணும் அப்படின்னு பிரதட்சணம் பண்ண போனால் அதுக்குள்ள உச்சி பொழுதுக்கு வந்துட்டானா அந்த ராஜா. இப்படி வந்து பார்த்தான், அவன் புஷ்பத்தால பண்ண தங்க புஷ்பத்தால பண்ண அர்ச்சனை எல்லாம் இவர் இந்த துளசியினால மறைச்சு விட்டார். அது மறைஞ்சு போனது யாரு? இத்தனை ஒரு அவச்சையை செய்தது யார்? கூப்பிடாம அப்படின்னு என்னன்னு விசாரித்தா விஷ்ணு சித்தன்னதும் உடனே அவர் அழைச்சுன்னு வந்து
அறிவு இருக்காயா அவனுக்கு? மூளை இருக்கா இல்லையா அவனுக்கு? நான் தங்கத்தால பெருமாள் திருவடிக்கு அர்ச்சனை பண்ணிருக்கேன், போய் இந்த அழுகி நாத்தம் பிடிச்சி வாடி போற புஷ்பத்தை போய் பெருமாளுக்கு போயிட்டுருக்கேன், அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு அப்படின்னதும் வருத்தப்பட்டார் அவர். மன்னிச்சுடுங்கோ, தங்கத்தால அர்ச்சனை பண்றதுக்கு எனக்கு யோக்கியதை, எனக்கு வசதி இல்லை, என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அவர் போயிட்டார். அந்த ராத்திரிக்கு பெருமாள் பத்மநாபன் ராஜாவுடைய சொப்பனத்தில் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டார். உனக்கு இருக்கா அறிவு? நீ என்ன பண்ணிருக்க பார். திருவடியை காட்டினார். திருவடியை காட்டினா இவன் தங்க புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணும்போது இது கூர்மையா இருக்கிறதுனால குட்டி 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 பத்மநாபனுடைய திருவடி ஒரே விரணம். நீ ஏற்படுத்துகிற விரணத்துக்கு அவன் விஷ்ணு சேத்தன் எனக்கு மருந்து போடுறான், அது உனக்கு பொருட்களை வென்றார். ஒரே காலமே எழுந்து கொண்டு விஷ்ணு சேத்தன் திருவடியில வந்து விழுந்து நமஸ்கரித்த மன்னிப்பு கேட்டு க்ஷமாபணம் பண்ணி கொண்டார் அந்த ராஜா. பகவான் சொன்னான், துளசி இதழ மாத்திரேன கந்தாஜாச்சுலகேனவா விக்ரீதேஸ்வமாத்மானம் பக்தேப்யோ பக்தவத்சலகா. நீ பக்தியோடு கொடுக்கறது தான் முக்கியமே தவிர தங்கம் போடணும்னு பகவான் எதிர்பார்க்க மாட்டான். மேலும் தங்க துளசி புஷ்பத்துக்கு சுகந்தம் கிடையாது. அது சுகந்தம் உண்டோ? தங்கமா இருந்தாலும் தங்க உயர்வு தான், ஆனா சுகந்தம் கிடையாது. இந்த துளசி இதழுக்கு தானே சுகந்தம் இருக்கு. பகவான் சுகந்தம்ங்கிறது என்னன்னா பிரேம தான் சுகந்தம். ஹிருதயத்தில் இருக்கிற பிரேமையை தான் பார்ப்பனே தவிர பகவான் சௌலத்தை யுக்தனாச்சே. அவன் ஏழை பங்காளன்னு சொல்லுவார் குருநாதன் கண்ணனை. ஏழை பங்காளன் குருவாயூரப்பன் ஒரு திருநாமம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோ? ஏழைகளுக்கு சொந்தமா, ஏழைகளோட தான் இருப்பனா. கோடீஸ்வரால் கிட்ட வந்தாலே இவனுக்கு வெக்கம் வந்துருமா, நகர்ந்து விடுவான். கோடீஸ்வரெல்லாம் தரிசனம் பண்ண வரலையா? நான் வருவா, வரும்போது இப்படி இருக்கிற குருவாயூரப்பன் அப்படின்னு. ஏன்னா அவ பெரிய ரத்ன கிரீட்டம் போடுறான்னா பெரிய பிரார்த்தனையா பண்ணிடுவான். குருவாயூரப்பன் குருவாயூரப்பன் ஒன்னும் வாங்கி வச்சுக்க மாட்டான், நிர்வாகத்தை வாங்கி வச்சுக்கிறானா, தேவஸ்வத்தை தான் வாங்கி வச்சுப்பா. குருவாயூரப்பன் அதெல்லாம் வாங்கி வச்சுக்க மாட்டான். நம்ம ஏதாவது பழம்பொரி கொண்டு போனா அதைதான் குருவாயூரப்பன் வாங்கிப்பனே தவிர, நம்ம பழம் கொடுத்தா அந்த பழத்தை தான் கையில வாங்கிப்பனே தவிர, நம்ம ஒரு புஷ்பம் பறிச்சுட்டு போய் மாலை தொடுத்து குருவாயூரப்பா இதை நீ சாத்திக்கணும்னு சொன்னா அதுதான் அவன் ஏத்துப்பானே தவிர, மானசீகமா அதை ஏத்துப்பானே தவிர இந்த கோடீஸ்வரர்கிட்ட எல்லாம் போக மாட்டான் பகவான். ஏன்னா அவ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதை காட்டில ஒரு மகத்தான ஒரு வரத்தை கொட்டுடுவா அவன்கிட்ட. அவனுக்கு நன்னா தெரியும். ஏழை எளிய ஜனங்கள் பெருமாள்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டா. கேட்கறதால எப்பயோ கேட்டுப்பாள. அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, கிருஷ்ணன் ஏன் வரான்னா அந்நியதான் அவனை காட்டில வேற ஒண்ணு வேணும்னு கேட்க மாட்டா. கிருஷ்ணனுக்காக கிருஷ்ணன் வருவாளாம் ஏழை ஜனங்க. ஏழை ஜனங்களுக்கு தான் சுகம் ஜாஸ்தி, வேணுங்கிற எண்ணம் கிடையாது, இருக்கிறத வச்சு திருப்திங்கிற எண்ணம் அவளுக்கு தான் உண்டு. அதான் அந்த ஜனங்களுக்கு பகவான் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஒரு காலம் அவன் எனக்கு அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, அப்போ ரத்னகிரியிட தான் நான் சாத்திப்பேன், வேற எதுவும் சாத்திக்க மாட்டேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அதனால பகவான் மயில்பீலியை தெரிச்சுட்டானா. மயில்பீலிங்கிறது காட்டுல போனா சுலபமா கிடைச்சிடும். மயில்பீலி வாங்குறதுக்கு கோடி ரூபாய் தேவை கிடையாது. குருவாயூரப்பன் கையில எப்பயும் மயில்பீலி வச்சுட்டே இருக்கு. குருவாயூரப்பன் சன்னதிக்கு போனாலே எவ்வளவு மயில்பீலி இருக்கு. அந்த மயில்பீலியை அவன் சில வச்சோன்னு சொன்னான் கிணறு. அது அழகா இருக்கும் அவனுக்கு. அதுதான் பர்காபீடம் அப்படின்னு சொல்லுவானே, அவனுடைய சௌலபியத்தை காட்டுகிறது. மயிலை தரிச்சுண்டு மயில்பீலியை தரிச்சுண்டு அவ்வளவு அழகா இருக்குங்கிறார். பர்காபீடம் நடவரபு. எல்லாரும் நாட்டியம் ஆடினாதான் பெரிய ஒரு நட்சராஜாவா ஆளா. கண்ணன் நின்னாலே அவன் நட்டவரலாள் நிக்கிறதே அப்படி ஒரு அழகா நிற்பான். திறங்கி லலிதாகிருதி. குருவாயூரப்பன் நேராவும் நிற்பான். இப்படி வேணுகானம் பண்ணும்போது இப்படி வளைச்சன் அப்படி அலங்காரம் பண்றான் குருவாயூரப்பன். சந்தன காப்பாலேயே வேணுகோபாலன் மாதிரி இப்படி அலங்காரம் பண்ணா நேரா இருக்கிற அந்த அர்ச்சா திருமேனியில எப்படிதான் ஒரு வளைவு வரதோ தெரியவே இல்லையே. சந்தனம் காப்பு நிக்காது. சந்தனம் காஞ்சி போயிடுச்சுன்னா நெத்தியில வச்சுனாலே கீழே விழுந்துருமே. அர்ச்சா திருமேனியில் இருக்கிற சந்திரன் அப்படியே கலபம் எப்படி அப்படியே இருக்கு. அந்த கலபம் அது எப்படி இருக்குன்னா, குருவாயூரப்பன் எனக்கு இந்த அலங்காரம் பண்ணு சொல்லுவேனா. அன்னைக்கு அந்த அலங்காரம் அவ பண்ண மேசாந்தி பண்ணாருன்னு சொன்னா அதை ஏத்து. மாறி ஏதாவது பண்ணா கலவம் கீழே ஒட்டிக்காது கீழே விடும். இன்னைக்கு இது பிரத்யட்சமா நடக்கிறது. இந்த லீலை இன்னைக்கு நடக்கிறது. அதான் ஒரு காலம் இப்படி மடக்கி வச்சு மற்றொரு காலம் இப்படி வச்சு வித்தியஸ்த பாதனாக அது ஒரு வளைவு. இடுப்பை இப்படி சாஞ்சிட்டு இருப்பான், அது ஒரு வளைவு. தலையை இப்படி சாய்ச்சிட்டு இருப்பான், அது ஒரு வளைவு. அதான் திரிபங்கி லலிதாகிருதி அப்படின்னு பகவான சொல்றது. திரிபங்கி லலிதாகிருதயே நமஹ அப்படின்னு அர்ச்சனை. நட்டவரவபு
கர்ணயோ கர்ணிகாரம். கர்ணிகாரம்னு ஒரு புஷ்பம், அது பிருந்தாவனத்துல கிடைக்கிற புஷ்பம். அழகா இருக்கு அந்த புஷ்பம். ரத்ன குண்டலம் தான் தெரிச்சுக்கலாம் நினைக்க மாட்டானா. அந்த கர்ணிகார புஷ்பத்தையே அந்த காது தெரிச்சு, காது சின்ன வயசுல கண்ணனுக்கு குத்தியாச்சு இல்லையா, ரத்னாங்கி தரிச்சுக்கலாம், ரத்ன குண்டலம் தரிச்சுக்கலாம். அது தரிச்சுக்க முடியாது பகவானுக்கு, அது இஷ்டம் இல்லை கண்ணனுக்கு. எதுவும் தரிச்சுக்காம இருந்தாலும் காது துண்டு போயிடும், அந்த ஓட்டை அடைஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவோம்னா கர்ணிகார புஷ்பத்தை கண்ணன் தரிச்சுக்கணும். கர்ணிகாரம் விப்ரத்வாசகா கனக கபீஷம். பீதாம்பரம், தங்க பீதாம்பரம் மாதிரி இருக்குமா அந்த பீதாம்பரம். மஞ்ச வஸ்திரம் தானே, தங்க ரேகைக்கு ஜொலிக்கிறதுங்கிறார். விப்ரத்வாச கனக கபீஷம் வைஜயந்திஞ்சமாலாம். வைஜயந்தியில ஒரு மாலை. வைஜெயந்தி மாலைலாம் என்ன மாலை? 5 வர்ண புஷ்பத்தால செய்யற மாலை அப்படின்னு ஸ்ரீதரிய பாடம் சொல்லும் பொழுது எங்களுக்கு சொன்னா குருநாத். ஸ்ரீதரிய வியாக்கியானத்திலேயே இருக்கு. சிவப்பு வர்ணம், மஞ்ச வர்ணம், வெள்ளை வர்ணம், நீல வர்ணம், இப்படிலாம் புஷ்பங்கள் விதவிதமா இருக்கு தேவை. அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்து தொடுத்து 5 வர்ண புஷ்பம் கட்டினோம்னா அதுக்கு வைஜெயந்தி மாலை அப்படின்னு பெயர். அடிக்கடி குருவாயூரப்படி அது தரிச்சுட்டு இருக்காம வைஜெயந்தி மாலை தான் அது. 5 வர்ணங்கள் இருக்கணும். 5 வர்ணம் அது எந்த வர்ணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நியமம் இருக்கு, அதெல்லாம் விதி இருக்கு. அப்படி 5 வருட புஷ்பத்தை எடுத்து வைஜயந்திஞ்சமாலாம், எந்த பாக்கியத்தை அதை எடுத்து தொடுத்து அவன் கழுத்துல சாத்திருக்காளோ, எந்த போதை சாத்தினாலோ தெரியலையே. வைஜயந்திஞ்சமாலாம் ரத்ராங்கேனோ அதர சுதயா வேணுகானம் பண்ணுகிறான் கண்ணன். அவருடைய சிறுவிரல் தடவி பரிமாற செவ்வவாய் கொப்பளிப்ப என்று ஆழ்வாரே வர்ணிக்கிறார். சிறுவிரல் தடவி பரிமாற என்று சொல்றார் ஆழ்வார். அதே தடவுறது அவன் வாசிக்கணும்னு அவசியம் இல்லையா, அவன் மஞ்சளமான அவன் விரல்கள் அப்படி வச்சான்னு சொன்னா எல்லா ராகங்களும் வந்து அதுல உட்காந்து, எல்லா ராக தேவதைகளை கிருஷ்ணா என்ன கொஞ்சம் வாசிக்க, நீ யாரு? நான் தான் கல்யாணி. ஓஹா வாசிக்கிறேனே கல்யாணி. நீ யாரு? நீ யாரு? நீ யாருமா? நான் காம்போஜி. ஓஹோ இருக்கிறதா தானே தெரியுது காம்போஜி. நீ காம்போஜி வேணா, காம்போஜி வந்து உட்காரு. வசந்தா. உன் பேரு என்னமா? என் பேரு வசந்தா. ஓஹோ அதுதான் இந்த வீடு இருக்கிற. அவரை இன்னொருத்தர் கிடுக்கிட்டு ஓடி வரா, என்ன வாசிய கிருஷ்ணன். நீ யாரு? மோகனை மோகனை கல்யாணி காம்போதி வசந்த மோகனை சமஹ்வயந்தம் சகி பஷ்ய மாதவம். குருநாத்தாவுடைய ஸ்லோகம். இப்படி ஒவ்வொரு ராகம் அதிபன் நந்திரான்வேணோ அதர சுதயா பூரயம் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீதகீர்த்திஹி. வேணுகானம் பண்ணி கொண்டு கால்களை ரூபரம் கொஞ்சம் ஜல் 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 நடந்து கொண்டு கண்ணன் இப்படி வரும்பொழுது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ரஜசெல்லாம் கண்ணன் சரணத்துக்கு உகப்பா இருக்கணும்னு புரிஞ்சுவா இருக்கு. ஸ்வபத ரமணம், தன்னுடைய சரணத்தை ரமிக்கும்படியா இருக்கு. ஏன்னா நிறைய இருந்தா கண்ணன் காலை குத்துவேன், கண்ணு முள்ளு இருந்தா கண்ணன் காலில் குத்துடுவேன். ஆனா முள்ளே கிடையாதான் பிருந்தாவனத்துல. முள்ளே உருகி போயிடுவேன் வேணுகானம் கேட்டான். அது எங்கேருந்து குத்துறது? கல்லெல்லாம் உருகி போயிடுறது, நதியா போயிடுறது அப்படின்னு சொல்றார் குருநாதா கோவிந்த கதாமிருதத்துல சொல்றோம். ஷைலாயுதஞ்ச சலிலம் ஷைலஞ்ச சலிலாயுதம் யஸ்ய வேணு நிநாதேன தம் வந்தே ஷாம சுந்தரம். பிருந்தாவனத்துல கல்லே கிடையாது. இப்போ கோவர்தனம்னு பாக்குறோம் இல்லையா, கோவர்தன கிரிராஜன். இப்போ கோவர்தன பரிக்கிரமான்னு பண்ணுங்க, எல்லா ஊர்ல மலை மாதிரியும் இருக்கவே இருக்காது. சின்ன ஒரு பாறை தான் இருக்கும், சின்ன ஒரு கூம்பு தான் இருக்கும். அதுதான் கோவர்தன மலைன்னு எல்லாரும் சொல்லுவா. அது என்னடா ஆச்சு? என்னடா அது கண்ணன் தூக்கின மலையை காணுமே, மலை காணா போகுமா? இதுனா மலை காணா போயிடுதுன்னா அது ஒரு ரகசியம் கோவிந்த கதாமிருதத்துல இருக்கு. அது என்ன ஆயிடுத்து? இந்த சின்ன கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டு இப்ப வந்தான் இல்லையா, இப்ப வேணுகானத்தை கேட்டதும் அந்த கோவர்தன கிரிராஜன் அந்த வேணுகானத்தை கேட்டு உருகி நதியா ஓடி போயிட்டாராம். ஷைலாயுதஞ்ச சலிலம் ஷைலஞ்ச, ஷைலம்னா மலைன்னு அர்த்தம். இந்த மலை என்ன ஆயிடுது? ஷைலஞ்ச சலிலாயுதம் யஸ்ய வேணு நிநாதேன. வேணு நிநாதம்
கண்ணன் வேணுகானம் பண்ணதான் சைலம் அப்படியே சலிலமா போயிடுது. சலிலமா ஜலம்னு அர்த்தமா. அப்படியே மழை உருகி 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 ஜலமா ஓடிடுது அவனுடைய வேணுகானத்தை கேட்டு. கல்லும் உருகும் அப்படிங்கிறது வேணுகானம் கேட்டாதான். கல்லும் உருகும். அப்பதான் சில பக்தர்கள்லாம் பாடுவா, கிருஷ்ணா அந்த கல்லே உருகித்தே என் மனசு அதை விட கல்லா இருக்கு, ஏன்னா பக்தியே வரமாட்டேங்கிறது அப்படின்னு சில பக்தர்கள்லாம் பாடுவா. கண்ணனுடைய வேணுகானம் பண்ணி கொண்டு பிருந்தாவனத்தை வரும்பொழுது பிருந்தாரண்யத்துக்கும் அவன் திருவடி உகப்பா இருக்கு. பிருந்தாரண்யம் ஸ்வபதரவணோ பிராவிஷதே கீதகீர்த்தி. குழந்தைகள்லாம் பின்னாடி வருகின்ற குழந்தைகள்லாம் கட்டியங்கள்லாம் சொல்றா. பகவான் வரும்பொழுது தேவதேவோத்தமா தேவதா சார்வபூமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்றளவோ கட்டுன்னு சொல்றான். இந்த குழந்தைகள்லாம் தைரியமா சொல்றது, சோரோசி நவ நீதானாம் ஜாரோசி விரதயோஷிதாம் தேயோசி யோகினாம் கிருஷ்ணா ஜார சோர சிகாமணே ஜயா விஜய் பவா ஜயா விஜய் பவா ஜயா விஜய் பவாங்கிறதான். எப்பேற்பட்ட பிரபு தேவாதி தேவா தேவதேவோத்தமா தேவதா சார்புவான்னு அவனை அவனை போய் திருடா வெண்ணையை திருடுறவனே தயிர் திருடுறவனே உனக்கு ஜாய். சோரோசி நவனி தானம் ஜாரோசி விரத யோசித்தான் தேயோசி யோகினாம்ங்கிறதோ அவனுக்கு பெருமை. அதெல்லாம் தேயோசி யோகினாம்னு முதல்ல சொல்லணும். அதை மூணாவதா வச்சுட்டாளா. ஏன்னா அது கிருஷ்ணனுக்கே இஷ்டம் இல்லை. கிருஷ்ணனை திருடன்னு சொன்னாதான் கண்ணனுக்கே சந்தோஷமா இருக்கும். நீ யோகிகளுக்கெல்லாம் தேயனா இருக்கியே, நீ பரமபுருஷன் ஆச்சே, நீ புருஷோத்தமன் ஆச்சே, நீ வாசுதேவன் ஆச்சே, நீ நாராயணன் ஆச்சேன்னா அவனுக்கு பிடிக்காதான் கண்ணனுக்கு. தேயோசி யோகினாம் கிருஷ்ணா ஜார சோர சிகாமணே. திருடவனுக்கெல்லாம் சிகாமணியா. இவனை மாதிரி யாராலையும் திருட முடியாது. திருடர்களுக்கெல்லாம் திருடனா இவன், கல்வர்களுக்கெல்லாம் கல்வனா இந்த கண்ணன். இப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் கீர்த்தனம் பண்ணி கொண்டே வருது. விஜயி பவ ஸ்ரீ ரசிகேந்திரா व्रजमंडल युवराजेन्द्र विजयी भव श्री रसिके. ரெண்டு பிள்ளைகள் முன்னாடி போறான், கூட நிறைய புஷ்பம் வச்சுட்டு இருக்கானா. இப்படி வச்சுட்டு கண்ணா வரும்பொழுது விஜய பவ ஸ்ரீ ரசிகேந்திரான்னு அவன் மேல புஷ்பத்தை அப்படி வாரி அழைக்கிறான். பின்னாடி இருக்கிற குழந்தைகள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தோம். கீத கீர்த்தி பிராவிஷத்து எல்லாரும் பாடுறா. கீத கீர்த்தின்னு கொள்ளியோ பாகவதத்து அவனுடைய போலெல்லாம் பாடினேன்னு வராங்க. அதான் அருமையான கீர்த்தனம் குருநாதர் விஜயி பவஸ்ரீ ரசிகேந்திரா விரஜமண்டல யுவராஜேந்திர. இந்த விரஜத்துக்கே இவன் தான் யுவராஜனா. ராஜா யாரு? நந்தபாபா. நந்தபாபா தான் ராஜா. இவன் யுவராஜனா இந்த கண்ணன். கண்ணன் அப்படி வேணுகானம் பண்ணிட்டே வரான். இது வேணுரவம் ராஜன்னே சர்வபூத மனோகரம் சுத்வா விரதஸ்திரிய சர்வாஹ வர்ணயந்தியோபிரே மிரே. கண்ணனுடைய வேணுகானம். கண்ணன் எங்கேயோ தள்ளி வரானா. வேணுகானம் மட்டும் சுத்தமா கேட்கறதான். இந்த கோபிகைகள் எல்லாம் ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா சாரசாரையா சாரசாரியா ரெண்டு பக்கமும் நிற்கிறா. இங்க ரெண்டு கோபி, இங்க ரெண்டு கோபி, அங்க ரெண்டு கோபி, இங்க ரெண்டு கோபி அப்படின்னு ரெண்டு பக்கம் நிற்கிறா. மத்தியில் அழகான மார்க்கம். அந்த மார்க்கத்துல கண்ணன் வேணுகானம் பண்ணிட்டு போறான். கண்ணன் பின்னாடி இந்த குழந்தைகள்லாம் கண்ணனுடைய நாம வைபவங்களையும் அவன் பெருமைகளையும் பாடிக்கொண்டே செல்கிறது. பின்னாடி மாடுகள்லாம் அப்படியே கிருஷ்ணனை பார்த்து ஓடி 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 வரது. இதெல்லாம் அந்த கோபிகைகள் பார்க்கிறா. எப்படி இருக்கு இது? எல்லாமோ கோபிகைகள் மனசை மட்டும் இருக்கலையா அந்த வேணுகானம் சர்வபூத மனோகரம். ஆகாசத்திலே தேவர்கள் எல்லாம் கூடினார்கள். எல்லாம் ஒரு புழு உள்பட ஒரு பூச்சி உள்பட சர்வபூதன்னு சொன்னார்கள் இல்லையா. அப்போ உயிர் உள்ள அவ்வளவு வஸ்துக்களும் எதெல்லாம் இருக்கோ 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுடைய மனசையும் வேணுகானத்தினால பகவான் அபகரிச்சுட்டாங்க. அவன் வேணுகானம் இருந்து வந்தா அந்நியதா வேற எங்கேயும் யாருக்கும் மனசு போகாது. இது வேணுரவம் ராஜன்னு. ஏய் நான் கதை சொல்றேன் கேட்கறியா இல்லையா? இல்ல நீ வேணுகானத்துல போயிச்சுட்டியா? சர்வபூத மனோகரம் சுத்வா விரஜஸ்திரிய சர்வாஹ வர்ணயந்தியா அபிரே பிரே. இப்படி வேணுகானத்தை வர்ணிக்கணும், வேணுகீதத்தை வர்ணிக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த பாக்கியம் கிடைச்சதே. வேணுகீதத்தை வர்ணிக்கிற பாக்கியம் கிடைச்சதே உடனே அவளுக்கு தோணி பரஸ்பரம் எல்லாம் கட்டிண்டாள். வர்ணயந்தியா அபிரே பிரே. பரஸ்பரம் ஒருத்தர் கட்டிண்டாள். ஏன்னா கிருஷ்ண கதையை சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கே, கிருஷ்ண வேணுகீதத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கே. அவன் ஒன்ன காட்டின ஒரு பாக்கியசாலி யாரு உண்டு அப்படின்னு பரஸ்பரம் இவளும் சொல்லுவோம் அவளும் சொல்லுவோம். இவன் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் அவன் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம்.
இவன் ஒரு வரி சொல்லுவோம், அவன் ஒரு வரி சொல்லுவோம். ரெண்டு பேருக்குள்ள தாரதமியம் கிடையாது. ஆனா ஆனந்த ரெண்டு பேருக்கும் ஒண்ணு தானே. அந்த தாங்கள் கண்ட தங்களுடைய என்ன ஒரு பரமானந்தம் உண்டோ, என்ன பிரேமையினுடைய பராகாஷ்டம் உண்டோ, அதை பரஸ்பரம் அவர்கள் பரிமாறிக்கிறார்கள். அது பரிமாறிக்கும் பொழுது எனக்கு சொல்றேமான்னு இவ அவளுக்கு கிருதஜ்ஞையை தெரிவிக்கிறார். அவள் எனக்கு சொல்றேம்மா உனக்கு என்ன காருண்யம்னு நினைக்கிறார். ஒரே பரஸ்பரம் கட்டிக்கிறார். வர்ண இந்தியா அபிரேபிரே இப்படி அவர்கள் கட்டி கொண்டு கண்ணனுடைய வேணுகத்தை வர்ணிச்சார்கள். அக்ஷன்பதாம் பலமிதம் ந பரம் விதாமஹா சக்யஃ பசூனனு விவேஷயதோர்வயஸ்யைஹி வக்ரம் பிரதேஷ சுடயோவ அனுவேணுஜுஷ்டம் யைர்வாணி பீதம் அனுரக்த கடாக்ஷ மோக்ஷம் சூத பிரியா பிரியால பர்ஹஸ்தபகோத்பலாப்ஜ மாலானுப்ருக்த பரிதான விசிப்ரவேஷௌ மத்யே விவேஜதுரலம் பசுபாலரோஷ்ட்யா ரங்கே யதா நடவரௌ க்வசகாயமானௌ கோப்யः கிமாச்சரதயம் குஷலம் ஸ்மரேனுः தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்டரசம் ஹ்ருதிஞோ ஹ்ருஷ்யத்வஜோஷ்மமூச்சுः தரவோ யதார்யா பிருந்தாவனம் சகி புவோ விதனோதி கீர்த்திம் யத்தேவகீ சுதபதாம்புஜலப்தலக்ஷ்மீ கோவிந்த வேணுமனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷாத்ரிசாண்வபரதான்ய சமஸ்த சத்வம் தன்யாஸ்ம மூடமதயோபி ஹரிண்யேகாஹ யானந்தநந்தனமுபாத்த விசித்ரவேஷம் ஆகர்ண்ய வேணுரணிதம் சஹ கிருஷ்ணசாராஹ பூஜாம் நதுரு விரசிதாம் பிரணயாவலோகைஹ. ஒரு ஸ்லோகம் முத்து முத்தா இருக்கு. அக்ஷன்வதாம் பலவிதம் நபரம் விதாமஹா. இதல்லவா இந்திரியங்களுடைய பலன். இது அக்ஷன்வதாம் பலவிதம். கண்ணு படைச்சவையன் கண்ணனை பார்க்கறது. இந்த கண்ணுக்கு ஏன் கண்ணுன்னு பேர் வந்து தெரியுமா? கண்ணனை பார்க்கறதுனால கண்ணுன்னு பேரா, இல்லைன்னா இதுக்கு என்னன்னு பேரு? மண்ணுன்னு பேரு. மண்ணுல மக்கி தானே போகும். அல்ல அக்ஷம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அக்ஷின்னு சொன்னா கண், அக்ஷம்னு சொன்னா இந்திரியம். அப்ப சமஸ்த இந்திரியங்களையும் கிருஷ்ணனை கொண்டு நம்ம நம்பிக்கணுமா? அக்ஷன்வதாம் பலவிதம். கண் படைச்சவையன் கண்ணனை பார்ப்பது, நாவு படைச்சவையன் நம் திருநாமத்தை சொல்லுவது, காது படைச்சவையன் அவன் வேணுகானத்தை, அவன் பாகவத்தை, அவன் குணத்தை கேட்பது, கை படைச்சவையன் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது, கால் படைச்சவையன் அவன் கஷேத்திரத்தை நோக்கி குருவாயூர் நோக்கி ஓடி போறது. கதவு திறந்துடுத்துனா எத்தனை ஜனங்களை கேட்டு திறந்து எப்படி ஓடுவோம்? குருவாயூரப்பா கிருஷ்ணாவை ஓடணும் இல்லையா? அப்படி ஓடணும். அதனால பலன். அக்ஷன்வதாம் பலவிதம் நபரம் விதாமஹா. இதை காட்டில ஒரு பலன் உண்டு. உண்டு என்ன உண்டு? சில பேர் நினைப்பானா உண்டு என்று. என்ன? மோட்சமே பலன், இல்ல வைகுண்டமே பலன், இல்ல க்ஷீராப்தி வாசமே பலன், ஸ்வேததீப வாசமே பலன், இப்படி சொர்க்கமே பலன் நினைப்பாளாம். ஆனா கோபிகைகள் சொல்றா வைகுண்டமே இதுக்கு ஈடாகாதுன்னா. பரம் விதாமஹா. இதை காட்டில அந்நதா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணனை பார்க்கறது தவிர பலன்னு ஒண்ணு கிடையாது. வைகுண்டம்னு ஒண்ணு உண்டானா கிடையாது. வேண்டாம் எங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணனை பிருந்தாவனத்துல பார்க்கிற மாதிரி வைகுண்டத்தை பார்க்க முடியாது இல்லையா? அதனால வைகுண்டமே ஆனாலும் எங்களுக்கு வேண்டாம். பிருந்தாவனத்துக்கு இந்த பெருமை இருக்கு. கிருஷ்ணனை எப்படி பார்க்கின்ற ஒரு அழகு. அதனால நபரம் விதாமஹா. அது இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுன்றா. எங்களுக்கு ஆனந்தம் இதுதான். வைகுண்டம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு என்னதுக்கு? அது போனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விசாரம். போனவாள்கிட்ட கேட்கவும் முடியாது, போனவா வந்து சொல்லவும் போறது இல்லை. அப்ப என்னத்துக்கு? இப்ப பிருந்தாவனமே எங்களுக்கு வைகுண்டம் ஆச்சேன்னா பரம் விதாமஹா. இந்த கிருஷ்ணனை பிருந்தாவனத்துல வேணுகானம் பண்ணி கொண்டு வியஸ்த பாத பௌதம்சித வருகி வருகம் சாதீகிருதான வேஷித வேணுவந்தம் என்றல்லவோ மகான்கள்லாம் இந்த கண்ணன் அல்லவோ எங்களுக்கு பிராணம் போற சமயத்துல அவன் சாட்சாத்காரமாகணும்னு பிரார்த்தனை பண்றான். வேணுகோபால தரிசிக்கணும்னு ஆசைப்படுவாளாம் மகான்கள். அந்த வேணுகோபாலுடைய தரிசனம் இருக்கு. இதை காட்டுமே அந்நியசா பெருசு ஒண்ணு இல்லை. ந பரம் விதாமஹா சக்யா. தோழிகளே, கிருஷ்ணன் அழகாப்பார். பசூனி அனுவிவேஷயதோ வஜஸ்யைஹி. மாறுகின்றதை மேய்ச்சி கொண்டு கண்ணன் இப்படி வரான். இது வரும்பொழுது வக்ரம் பிரதேச சுதயோ அணுவேணுஜுஷ்டம்.
பலராமனாவும் வேணுகானம் பண்ணுவான், கண்ணனும் வேணுகானம் பண்ணுவான். ஆனா இந்த கோபிகள் எல்லாம் என்னன்னா, அவ்வாறு வேணுகானம் என்றாலே பிரதேச சுதயோகு நந்தபாபாவுடைய 2 குழந்தைகள் இருக்காளே, 2 குழந்தைகள் வேணுகானம் என்றாலே, ஆனா கிருஷ்ணனை மட்டும் பாருங்கோ. பிரதேச சுதயோகோ பக்தம், 2 பேருடைய முகம்னா சம்ஸ்கிருதத்துல விவச்சனம்னு ஒண்ணு உண்டு, எல்லா மொழிகள்லயும் கிடையாது, சம்ஸ்கிருதத்துல மட்டும் உண்டு. பக்தேன்னு சொல்லணும். 2 பேருடைய முகங்களையும் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ, 2 பேருடைய முகத்தையும் அப்படின்னு சொன்னா அப்போ ஒருத்தருடைய முகம்னாலே அவருக்கு அர்த்தமா. பக்தம் பிரதேச சுதயோ அனுவேனு துஷ்டம் யைர்வாணி பீதம் அனுரக்த கடாட்சமோக்ஷம். இவ கண்ணனை பத்தி பேசுறான் இல்லையா, கண்ணன் வெகு தூரத்தில் தானே இருக்கான். இந்த கோபிகளை சாரசாரியா இருந்து இவனை பத்தி பேசுறான்னு அவனுக்கு தெரியுமா? இப்படி போகும்போது யாரையும் நேரா கட்டாட்சிக்க மாட்டான். கட்டாட்சம்னாலே நேரா பார்த்தா கட்டாட்சம்னு அர்த்தம். இப்படி வெகு தூரம் கண்ணன் போயிட்டு, இப்படி வெகு தூரம் போயிட்டு அனுரக்த கட்டாட்சமோக்ஷம், வெகு தூரம் அவன் போயிடுவான். என்னை பார்க்கலையே, அவன் என்னை கட்டாட்சிக்கலையே அப்படின்னு இவன் நினைக்கும் பொழுது தலையை திரும்ப மாட்டானா, கண்ணு மட்டும் திரும்ப. அது ஆசையா பார்ப்பாங்க. இந்த கண்ணு ஓரம் இருக்கிற கண்ணனுக்கு, இந்த கண்ணு ஓரம் மட்டும் செவந்து இருக்குமா. ஏன்னா பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு செவந்து இருக்கு. அதான் அனுரக்தங்கிற பதம் போட்டார். அப்படி செவந்தோடைய அந்த கண்கள் அது ஓரமா இருக்குங்கிறார். அனுரக்த கட்டாட்சமோக்ஷம். அது கோபிக்கு என்ன பார்த்துட்டான், என்ன பார்த்து இதை காட்டுல என்ன வேணும்? சூத பிரபால பரிதஸ்தபகோத்பலாப்ஜமாலானு பிருத்த பரிதான விசித்திரவேஷௌ. விதவிதமான புஷ்பங்கள்லாம் கண்ணனுக்கு சாத்தி அலங்காரம் பண்ணுவாங்க. எந்த புஷ்பங்கள் இருந்தாலும் பிருந்தாவனத்து ஒரு புஷ்பம்னு பூத்தாலே அது கண்ணனுக்கு சாத்துட்டு எல்லாரும் எடுத்துப்பாங்க. சூட பிரபால பருக ஸ்தபகோத்பலாப்ஜமாலானு பிருத்த பரிதான விசித்திரவேஷௌ. நிறைய புஷ்பம் சாத்து பண்ணாங்க கண்ணன். பிருந்தாவனத்தை வருணம் தீட்டுறதுன்னு ஒன்று உண்டு. இந்த கோபி குட்டிகள் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க வானு கிருஷ்ணனை உட்கார வச்சு நீங்க என்ன கருகருன்னு கேட்ட கண்ணா, நல்லா இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த போர்டு இருக்குமே, அந்த போர்டு மாதிரி இருக்க. அதனால என்ன வருணம் தீட்டுனா ரொம்ப அழகா இருக்குண்டா கண்ணா, சித்த உட்காருன்னு கண்ணனை உட்கார வச்சு உடனே அவன் கண்ணத்துல வருணம் தீட்டி விதவிதமான வருணங்கள் அந்த புஷ்பத்தையே நல்லா அரைச்சு அதை காய வச்சு அதே ஜலத்துல போட்டு மாவாக ஆக்கி அந்த புஷ்பத்தையே அப்படி விடுவாள். சுகந்தமா இருப்பான். புஷ்பத்தையே வர்ணமா தீட்டுவாள். இப்படி விதவிதமான வர்ணம், வெள்ளை வர்ணங்கள்லாம் தீட்டி, மஞ்ச வர்ணங்கள்லாம் தீட்டி, நீல வர்ணங்கள்லாம் தீட்டி, சேப்பு வர்ணங்கள்லாம் தீட்டி இந்த ஒரு கோலம் தரையில தானே கோலம் போடுவாள். பிருந்தாவனத்தை கண்ணனுக்கு கண்ணத்திலேயே கோலம் போடுவாள். இதெல்லாம் கோலம் போட்டு இந்த உருவத்துக்கு மேல விதவிதமா அப்படி சாந்து பொட்டுன்னு அந்த காலத்துல எல்லாம் கிடைக்கும். இப்பெல்லாம் இட்டுக்கிறாளா இல்லையான்னு தெரியல. சாந்து பொட்டு டீ இட்டுக்கிறதுல வேற விஷயம். சாந்து பொட்டுன்னு ஒண்ணு கிடைக்கும். அது சாந்து பொட்டுன்னு ஒண்ணு உண்டு. இந்த சாந்து பொட்டு பார்த்தீங்கன்னா விதவிதமான வருடங்களா இருக்கும். அதை என்ன பண்ணுவா, இப்படியே இடுவா. அது மாதிரி இந்த கண்ணனுக்கு நல்லா விதவிதமா இட்டு நெற்றியில கோபி சந்திரங்கள்லாம் இட்டு அழகா அவனுக்கு பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விடுவான். பரிதான விசித்திரவேஷௌ மத்திய விரேத துரலம் பசுபால கோஷ்டியாம். கண்ணன் வேணுகானம் பண்ணா இப்படி மாடுகள்லாம் சுத்தி வரும். எல்லா மாடுகளும் சுத்தி வர, குழந்தைகள் எல்லாம் சுத்தி வர. மத்திய விரேஜதுஹு அலம் பசுபால கோஷ்டியாம் ரங்கே யதானடவரௌ க்வசகாயமானௌ. அடிக்கடி கண்ணன் வேணுகானமும் பண்ணுவோம், பாட்டும் பாடுவான். மரத்தடியில் கண்ணன் உட்காந்து ஏதோ பாட்டு பாடும். ஏதோ வாகங்கள்லாம் ஆடாம பண்றான். ததறின இது என்னடா ராகம் தெரியலையடா, இது ஆவேரியா இது தெரியலையடா. தேவர்கள்லாம் முடிப்பாளாம். தேவர்களுக்கெல்லாம் என்ன ராகம் பாடுறான் கண்ணன் பாடுறான்னு தெரியாது. புதுசா இருக்க புது ஸ்வரம் வைக்கிறானே, இது என்ன ராகம்னு எல்லாரும் முடிப்பாளாம். ஆனா இந்த கூட இருக்கிற குழந்தைகள்லாம் பட்டு இது ஆவேரிடா, தேவர்கள் ஆவோகிலடா புத்துக்குடி, இது ஆவேரிடா அடிக்கடி பாடுவாள். ரங்கே யதா நடவரோ க்வசகாயமானோ. நடிகர்கள்லாம் அப்படி நாட்டியங்கள்லாம் ஆடுறாளோ அது போல அப்பப்ப இந்த குழந்தைகளை வச்சு நம்ம நாட்டியங்கள்லாம் ஆடுவாளாம், பாட்டும் பாடுவாளாம்.
இந்த குழந்தை விட உடனே அவன் பாடுறான்னு இதுல வாங்கி பாடுமா? இப்படி விதவிதமா விளையாடுறாங்கிறார். கோபிய கிமாச்சரடயம் குஷலம் ஸ்மவேணுஹு தாமோதராதர சுதாமபி கோபிகாணாம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்ட ரசம் ஹரிண்யோ ஹ்ருஷ்யத்வஜோஷ்ணுமுஜுஹு தரவோ யதார்யாகான். ஏ கோபிகைகளே, இந்த புல்லாங்குழல் என்ன புண்ணியம் பண்ணிட்டு பத்தியும் இது என்ன தபஸ் பண்ணிட்டு தெரியலையே. ஏன் கோப்யாக்கிமாச்சரதயம் குஷலம் ஸ்மவேணு, இது என்ன புண்ணியம் பண்ணிட்டு தெரியல. ஏன்னா நம்மளுடைய சொந்த சொத்தான கிருஷ்ணனுடைய அகராமிர்தத்தை நம்ம பர்மிஷன் இல்லாம குடிக்கிறது. தாமோதராதர சுதாம் அபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம். நம்ம கிட்ட கேட்க வேண்டாமா? நம்மளுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கிட்ட கேட்க வேண்டாமா? இது கண்ணனுடைய அகராமிர்தம் நமக்கு தானே சொந்த சொத்து. கோபிகானாம் தாமோதர சுதாம் அபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்ட ரசம் ஹ்ரதின்யாகாம். குடிச்சதும் இல்லாம குடிச்சுட்டு பெசாம இருக்கலாம் இல்லையா? குடிச்சுட்டு ஒரு கத்துதான் பார்க்கணும். அது முகமோடு கத்துறது அது என்னன்னா யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிடுத்து. அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அஹோ தன்யம் தன்யம் தன்யம்னு வேணு கத்துறதா. ஏன் கத்துறதுனா வேணுகானம் பண்றான் இல்லையா? இது வாயில பொருதிலதான் அதுல ஒரு சத்தம் வருது. அது இவர்களுக்கு பொசசிவா இருக்கு கோபிகைகளுக்கு. தாமோதராதர சுதாமபி கோபிகானாம். எப்ப பார்த்தாலும் அவன் கூடயே இருக்கு. அதனால மா குரு முரளி கானம் ஒரு அருமையான கீர்த்தனம். இந்த முரளி கானம் பண்ணி எங்களை பயக்கரிய கிருஷ்ணா நீ பண்ணாதே அப்படின்னு கோபிகைகள் எல்லாம் பிரார்த்தனை பண்றதா ஒரு கீர்த்தனம் இருக்கு குருநாதாருடைய கிரந்தத்துல. இப்படி இந்த வேணும் அடிக்கடி நம்ம கிட்ட கேட்காம அந்த அதாமிர்தத்தை வருகிறது. அதனால என்னன்னா அது முரளி மனோஜே ஸ்வேரவத்வார இந்தே கிருஷ்ணநாமத்தை சொல்றார். ஹே முரளி, நீ ஒரு தேவியோ? நீ பூர்வ ஜென்மத்தில் நீ என்ன தபஸ் பண்ண? நீ கிருஷ்ணன் கூடயே இருக்கிய. கதாச்சி ஜடரே பிடரே நிஹிதா. அருமையான கீர்த்தனன். இந்த வேணு எப்பயுமே கண்ணன் கூட இருக்குமா? ஒரு நொடி போது கூட கண்ணன் பிரியாத இந்த முரளி. என்னன்னா அடிக்கடி கண்ணன் இடுப்புல உட்கார்ந்து போலாம். இவள் இடுப்புல சொதிக்கிறாங்க, இடுப்புல உட்கார்ந்து போல். சில சமயம் கையிலேயே வச்சுப்பேன். சில சமயத்துல கண்ணத்துல அப்படி வச்சு தட்டி போனான். ஏதோ யோசிக்கிறான் கண்ணம் இப்படி தட்டி போனான். சில சமயம் வாயில வைத்து கொண்டு பொறுத்து கொண்டு தியானம் பண்ணுவான். இப்படி எப்பயுமே நீ கண்ணன் கூடயே இருக்கியே. நீ கண்ணன் இடத்துல எங்களுடைய நலையையும் சொல். மத்தசாம் நந்த சோனோகம், அவருடைய காதுல போய் நீங்கள் எங்களுடைய ஒரு அவஸ்தையும் சொல்லு. கிருஷ்ண விரகத்தினால நாங்கள் எல்லாம் தவிக்கிறோம். கிருஷ்ண கடாட்சம் எங்களுக்கும் வேணும், கிருஷ்ண அதராமிர்தம் எங்களுக்கும் வேணும். அதுல நீ போய் அந்த கண்ணனிடத்துல சொல்லும் மத்தசாம் நந்த சூனோகம். ஏன்னா அவன் வாயில வச்சுட்டு வாசிக்கும் பொழுது அந்த முரளி காது வரைக்கும் தான் வரும் இல்லையா? அதுல கண்ணனிடத்துல எங்களுடைய ஒரு பரிதவிப்பையும் எங்களுடைய பிரேமையும் நீ போய் சொல்லணும்னு கிருஷ்ணநாமிரத்துல பில்வங்களை முரளியவே ஒரு புருஷகாரமா இருந்து பிரார்த்தனை பண்ணுகிற ஒரு ஸ்லோகம் இருக்கு கிருஷ்ணநாமிரத்துல இருக்கு. அதனால இந்த கோப்யா கிமாச்சரதயம் குஷலம் ஸ்வவேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் புங்கே ஸ்வயம் யதவசிஷ்ட ரசம் ஹ்ரதின்யாகாம். அந்த அதராமிர்தத்தை குடிக்கிற பாக்கியம் இந்த வேணு மட்டும் பண்ணலையாம், யமுனையும் பண்ணிருக்கார் என்று சொல்றார். யதவசிஷ்ட ரசம் ஹ்ரதின்யோ ஹ்ருஷ்யத்வஜோஷ்ணுமுஜுஹு தரவோ யதார்யாகான். கண்ணனுக்கு தாகம் அடிச்சுன்னா யமுனையில போய் தீர்த்தம் குடிக்கலாம். இப்படி யமுனையில போய் தீர்த்தம் குடிக்கும் போது எப்படி குடிக்கணும்? ஒண்ணு ஏதாவது பஞ்சபாத்திரம் ஏதாவது வச்சுட்டு தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு அதுலயாவது எடுத்து குடிக்கணும். இல்லாத போனா ரெண்டு கைகள்ல ஜலம் எடுத்து அப்படியாவது குடிக்கணும். இந்த கண்ணன் என்ன பண்ணுவான்? கீழே மடங்கி உட்கார்ந்து கொண்டு காலை மடிச்சு வச்சுட்டு கையால தவழ்ந்து போய் மாடு கன்றுகள் எல்லாம் அப்படி குடிக்க. இப்படி கண்ணுக்குட்டி குடிக்குமா? இப்படி கண்ணுக்குட்டி குடிச்சுட்டே இருக்கு இல்லையா? கண்ணுக்குட்டியோடைய கண்ணுக்குட்டியாவே வந்து வாய வச்சு எவ்வளவு தீர்த்து குடிக்கும். இப்படி முடிய வேணாம். யதவசிஷ்ட ரசம் ஹ்ரதின்யோ. அப்ப கிருஷ்ணனுடைய அகராமிர்தம் அந்த யமுனைக்கு கிடைச்சது. புலபாங்கிதா ஆயிடுவான் யமுனைக்கு. வேணி சுருத்துமா அவளுக்கு சந்தோஷப்படுவா யமுனா தேவி. இவன் என்ன பண்ணுவான்? அப்படியே அந்த யமுனா தீர்த்தத்தை பறிச்சுட்டு
அது எவ்வளவு பூணு துப்பிடுவார். இப்படி துப்பு ஒரு ஆச்சாரம் தெரிய வேண்டாமா? கண்ணன் ஆச்சே, எல்லா தர்மசாஸ்திரத்தையும் ஏற்படுத்தினவன் ஆச்சே. எச்ச பண்ணியா குடிக்கிறது தீர்த்தத்தை, வாயோட வாய் வச்சா தீர்த்தம் குடிக்கிறது, இப்படி இது கூட தெரிய வேண்டாமோன்னா? பிருந்தாவனத்துல எச்ச பத்தே கிடையாது. பிருந்தாவனத்துல எந்த ஆசௌச்சமும் கிடையாது. பிருந்தாவனத்துல ஒண்ணும் கிடையாது. பிருந்தாவனம் பிரேம பூமி ஆச்சே. யத வசிஷ்ட ரசம் இப்படி யமுனைக்கு எப்படி கிருப பண்ணதும், யமுனை சந்தோஷம் அடைந்தால் தானே சொல்லணும். யமுனை சந்தோஷம் அடைந்தாலும் சொல்ல வேண்டியிருக்க. ஹிருஷ்யத்வசா அஸ்ரு உமச்சுஹு தரவஹா யதார்யாக. அந்த யமுனா நதி ஓரமா மரங்கள் இருக்கு. யமுனையில வாய வச்சு கண்ணன் இப்படி தீர்த்தம் பருகினதும் புலகாங்கிதை யாருக்கு ஆச்சுன்னா மரங்களுக்கு தான் ஆச்சுக்கிறார். ஏன்னா அந்த மரங்கள்லாம் ஆசைப்பட்டுதான். இந்த பகவான் யமுனைக்கு கிருப பண்ணக்கூடாதா? கிருப பண்ணணும், கிருப பண்ணணும். சாதுக்கள் எல்லாம் இப்படித்தானே. மகாண்டல யதா ஆரியாக, ஆரியான சாதுக்கள். சாதுக்கள் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் இந்த பகவான் கடாட்சம் பண்ணக்கூடாதா, எல்லாருக்கும் பகவான் கிருப பண்ணக்கூடாதான் நினைப்பா. அப்படி நினைக்கும் பொழுது ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் கிருப பண்ணிட்டான்னு சொன்னா, யாருக்கு கிருப கிடைச்சதோ அவளை விட இவாளுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டா வருது ஒரு மகாத்மா, அவருக்கு தான் சந்தோஷம் அதிகம். அதனால யமுனைக்கு பகவான் இப்படி வாய வச்சு அந்த தீர்த்தம் பருகினதும் யமுனையை காட்டிலும் சந்தோஷம். கிருஷ்யத்வசா அஸ்ரு உமுச்சுஹு புலகாங்கின ஆச்சா. அப்புறம் மரங்கள்லாம் அழுகுதுங்கிறார். ஆனந்த பாஷ்பம் பிரிக்குது. அஸ்ரு உமுச்சுஹு தரவஹா யதார்யாக பிருந்தாவனம் சகிபுவோ விதனோதி கீர்த்திம் யத்தேவகீ சுதபதாம்புஜ லப்த லக்ஷ்மி கோவிந்த வேணு மனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷ்ய அத்ரிசான் வபரதான்ய சமஸ்தசத்வம். ஜெயகோஷம் போடுறனாலே பிருந்தாவனத்துக்கு தான் போடுறேன். பிருந்தாவனத்துக்கு அவ்வளவு பெருமை என்னன்னா, எந்த க்ஷேத்திரத்துக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பிருந்தாவனத்துக்கு கிடைச்சிருக்கு. யத்தேவகி சுதபதாம்புஜ லப்த லக்ஷ்மி. பிருந்தாவனத்துல இன்னைக்குமே போனாலும் கிருஷ்ண சரண சுவடு கிடைக்கிறதே. கண்ணன் நடந்த இடம் நம்மளால காண முடியாது. கண்ண பாத தூளி கிடைக்கிறது. இது எந்த க்ஷேத்திரத்துக்கு கிடைக்கும்? வைகுண்டத்துக்கு கிடைக்குமா? ஸ்வேத தீபத்துக்கு கிடைக்குமா? கீராப்திக்கு அங்கெல்லாம் கிடைக்காதா? அங்கெல்லாம் பெருமாள் இல்லையா? இருக்கா, ஆனா பெருமாள் கால் படாது. தெய்வத்தோட கால் பூமியில படாது இல்லையா? அதான் அங்கெல்லாம் கால் படாது. பிருந்தாவனத்திலயோ இல்லைனா தேவகி சுதபதாம்புஜ லப்த லக்ஷ்மி. கண்ணனுடைய திருவடி பெற்றதுனால பிருந்தாவனம் சீரும் செழிப்புமா இருக்குங்கிறார். கண்ணன் இப்படி திருவடியை வச்சதும் வள்ளுன்னு புஷ்பங்கள்லாம் வளர்றது, பழங்கள்லாம் நல்லா காய்ச்சி தந்துறது, பூமியெல்லாம் அப்படியே எல்லா இடத்துலையும் சசிய சமிருத்தி, விவசாய நிலங்கள்லாம் நல்லா விவசாயம் நடக்கிறது. எல்லாம் பாகவத ஆரம்பத்திலேயே அப்படிதான் ஆரம்பிச்சார். காவாசகேத விரகம் உருவோத்தமசிய அப்படின்னு சொல்றோம். பகவானுடைய சரணாரவிந்தம் பட்டதுனால ரோம விடங்கிதாயாக. கர்வத்துல இருந்தாலும் பூமி என்ன கர்வம்னா, யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சது. சதுர்தய புவனங்கள்லயும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. என்ன, எந்த புவனங்கள்லயும் பெருமாள் திருவடி பட்டதில்லை. அதான் திரிக்கிரமாவதாரம் அடைக்கும் பொழுது எடுக்கும் பொழுது எங்க பூமியில படுமா, எங்க இடத்துல படுமா அப்படின்னா வாச வரைக்கும் திருவடி வந்துதான் உள்ள வரையா. அதுதான் பிரம்மா வாசல்ல வந்து பாத பூஜை பண்ணார். அது கங்கையாக ஆச்சு. பூமிக்கு மட்டும், இந்த பூமிக்கு மட்டும் பண்ண பாக்கியம் என்ன என்று கேட்டால், பகவான் இங்கெல்லவோ சஞ்சாரம் பண்ணார். இந்த பிருந்தாவனத்துல அவன் பாத ஜூடி வெட்டதே. அதெல்லாம் சொல்றார், பிருந்தாவனம் சகி பூவோ விதனோதி கீர்த்தி. லோகத்திலேயே எந்த தேசத்துக்கும் இல்லாத பெருமை பிருந்தாவனத்துக்கு உண்டு. யத்தேவகி சுதபதாம்புஜ லப்த லக்ஷ்மி கோவிந்த வேணு மனுவத்த மயூர நிருத்யம். கண்ணன் வேணுகானம் ரெண்டு வரும்பொழுது நிறைய மயில்கள், எல்லா மயில்களும் இப்படி தொகையை விரித்து கொண்டு கண்ணன் நீரவேக சாவலா இருக்கான் இல்லையா, நீருண்ட வேகம் வருகிறதோ என்று எண்ணி அந்த மயில்கள் எல்லாம் தோலை விரித்து கொண்டு அவன் வேணுகானத்தை எப்படி வாசிக்கிறான் அதுக்கு வப்பா அதான் நாட்டியம் ஆடுறான். அனுமத்த மயூர நிருத்யம். துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குமே பிருந்தாவனத்துல. காடுன்னு சொன்னா புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும். இந்த துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குமேன்னு சொன்னா, துஷ்ட மிருகங்கள் ஏது பிருந்தாவனத்துல? ஏன்னா வியாக்ராதேனுபி சஹ கிரீடந்தி. அழகான கீர்த்தனம். சர்வம் பிரேமமயம். பிருந்தாவனத்துல எல்லாம் பிரேமையா இருக்கும். வியாக்ராதேனுபி புலியும் மாடும் சேர்ந்து விளையாடுமா பிருந்தாவனம்.
யானையும் சிங்கமும் சேர்ந்து விளையாடுமா. யானை தன் துடுக்கி சிங்கம் தோல்ல போட்டுமா உட்காருமா. கீரியும் பாம்பும் சேர்ந்து விளையாடுமா. இவர் எப்படி வர்ணிக்கிறார்? பாகவதத்தை வர்ணிச்சிருக்கிறார். பாகவதற்கு எത്ര நைசர்க துர்வைராக சகாசன் பிரபுர்காதையா என்று சொல்றார். சாபாவிகமாகவே ஒரு துஷ்டத்தனம் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு துர்வைராக, வைரவே இல்லைன்னா ஆயிடுச்சு. சுவாபாவிகமா இருக்குங்கிற பிருந்தாவனத்தை மட்டுங்கிறார். பிருந்தாவனத்துல போனா நாய் குலைக்காது, நாய் கடிக்காது. பிருந்தாவனத்துல போனா குறைந்து பாண்டாது. பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் காலத்துல சொல்றேன். இப்பயுமே என்னன்னா அத்தகைய பக்தி இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ணாது, பிரஜவாசிகள் ஒண்ணும் பண்ணாது. வெளியூர்ல இருந்து வந்துட்டான் பாரு, வெளியூர்ல இருந்து அப்படின்னு அவன் மேலதான் பாயும். நிஜமா சொல்றேன், இன்னைக்குமே பிருந்தாவனத்துல வசிக்கக்கூடிய நித்திய மிருகவாசிகளே எந்த மிருகங்களும் மாடு முட்டாது. நிஜமா வெளியில இருந்து வருவதே முட்டாது. நீங்க போய் பாருங்க, தலையாது கொம்ப பிடிச்சு ஆட்டினா கூட முட்டாது. இன்னைக்குமே முட்டாது பிருந்தாவனத்துல. அப்படி ஒரு பிருந்தாவனத்துல வாசத்தினாலேயே அவ்வளவு மிருகங்களும் துஷ்டத்தனத்தை இழந்து தூங்கினார். அதனால இந்த மயில்கள்லாம் வந்ததுனால அந்த சிங்க பாகவதாள்லாம் இருக்காளே, இந்த மயில் பாகவதம் வந்ததுனால சிங்க பாகவதாள், புலி பாகவதாள், கரணி பாகவதாள், பிருந்தாவனத்தை எல்லாரும் பாகவதாள் தானே. ஏன்னா அவனுக்காக இடம் விடுறது ஒரு பாகவத ரட்சணம் தானே. நான் மட்டுமே அனுபவிப்பேன் பகவான் சொன்னா அது பக்தி இல்லை. எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைச்சாதான் பக்தி. தச்சுக சுகித்தம், அந்த தச்சுக சுகித்தம் மிருகங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்றார். பிரேக்ஷ பார்த்துதான், அதுகளுக்கு ஆசைதான், சிங்கங்களுக்கு ஆசைதான் கண்ணன் பின்னாடி வரணும், கூட வரணும். இருந்தாலும் சுவாபாவிகமா மிருதுஸ்வராவுடைய மயில்கள் சிங்கத்தை கண்டா நடுங்குவேன். அதனால இந்த சிங்கங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம், அத்ரிசான் பபரதான்ய சமஸ்த சத்துவம், மலை உச்சியில மேல ஏறிட்டான். மலை உச்சியில எல்லா மிருகங்களும் மேல ஏறி அங்கங்க பாறையில் அப்படி உட்கார்ந்து கொண்டு வேணுமானம் பண்ணிட்டு வருகின்ற கண்ணனை சுத்தி இந்த மயில்கள்லாம் தோகையை விரிச்சு ஆடுறதே அதை பார்த்து சிங்கங்கள்லாம் ரசிக்கிறதுங்க. இதெல்லாம் பாகவத லட்சணம். மேல புடுங்கி நாம் பிராண்டு வேணும் சொன்னா அது பக்தி இல்லை. அனுபவிக்கும் பொழுது பக்தாலாம் அனுபவிக்கும் பொழுது ஓரமா இருந்து கொண்டு பார்க்கறது கூட பக்தி தான். ஆஹா, அப்படியா 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 இப்படி பகவான் அனுகிரகம் பண்ண ஓரமா இருந்து பார்க்கறதும் பக்தி. அதனால அனுமத்த மயூர நிருத்யம் பிரேக்ஷ்ய அத்ரிசான் வபரதான்ய சமஸ்தசத்வம் தஞ்சாஸ்மூடமதயோபி ஹரிண்யேதாஹ யானந்தனந்தனமுபாத்த விசித்ரவேஷம் ஆகர்ண்ய வேணுரணிதம் சஹ கிருஷ்ணசாராஹ பூஜாங்கதுருதிரசிதாம் பிரணயாவலோகைஹி. மான்கள்லாம் வந்த மந்தையா ஜோடி ஜோடியா கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மொகிச்சு போயிருக்கிறது. தன்யாஸ்ம மூட மதயோபி ஹரிண்யேதாகா. அறிவே இல்லை மிருகங்களுக்கெல்லாம், அறிவில்லைன்னு சொல்லுவாளே. ஆனா இந்த மிருகங்களுக்கு பேச தெரியாது, லோகம் மனுஷனோட பழக தெரியாது, தவிர கண்ணனோட பழக தெரியும். அதாவது தன்யாஸ்மே, இந்த மான்களே தன்யர்கள், இந்த மான்களே தன்யர்கள். ஏன்னா ஹரிண்யேதாக, ஹரிணிகள்னா பெண்மான்கள் அர்த்தம். பெண்மான்களுக்கு ஹரிணி என்று பெயர். ஆண்மான்களுக்கு என்ன பெயர்? கிருஷ்ணசாரம் என்று பெயர். சக கிருஷ்ணசாராக, கிருஷ்ணனையே சாரம்னு தெரிஞ்சதுனால கிருஷ்ணசாரமா. ஹரியா நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறதுனால ஹரிணி என்று பெயர். ஹரிஹி நீயதே ராபிகி ஹரிண்யஹாக தன்யாஸ்மூடமதயோபி ஹரிண்யேதாக. கண்ணன் வேணுமானம் வேண்டு கொண்டு வந்தான்னா கண்ணனையே பார்க்குவான். மான்களுக்கு கண்ணு ரொம்ப அழகு இல்லையா? அதுவும் பெண்மான்களுக்கு கவரி மான்கள், புள்ளி மான்கள், அவைகளுக்கு கண்கள் ரொம்ப அழகு, ஆசையா பார்க்கும். இந்த கண்ணனையே பார்க்குமா. கண்ணன் வேணுமானம் பண்ணிட்டு போறதையும் கண்ணன் நடக்கிற அழகையும் இப்படி பார்த்துட்டே நிற்குமா. கண்ணன் வேணுமானம் பண்ணிட்டு சாயரட்ச வேலை திரும்ப போயிடுவானே. இப்படி திரும்ப போயிட்டான்னா ஆண்மான்கள்லாம் இருக்கு, அந்த ஆண்மான்கள்லாம் மேய போயிடுமா. அது எல்லாம் மேய்ஞ்சுட்டே இருக்கும். இந்த பெண்மான்கள் என்ன பண்ணுமா, கண்ணன் வந்து போன திக்கையே பார்த்து நிற்குமா. மேயாதான். ஏன்னா கண்ணனை பார்த்து முடிச்சு விடுத்து இல்லையா. அதெல்லாம் அந்த பெண்மான்கள் எல்லாம் மேயாதான். கண்ணன் வருவணும், எப்போ விடியும், எப்போ உஷாதேவி வருவள், எப்போ பஞ்சபஞ்ச உஷக்காலம் வரும், சூரியோதயம் எப்போ ஆகும் அப்படின்னு அந்த திக்கையே பார்க்கும். இப்படியே சூரியோதயம் திக்கு ஆகும் பொழுதே மயில் பீலி தெரியுமா. கண்ணன் தூங்க மாட்டானே, இந்த சூரியோதயம் ஆகும்போதே மயில் பீலி தெரியும். உடனே அந்த மாடுகள் திக்கு ஓடி வரும். கண்ணன் வேணுகானம் பண்ணுவாங்க. இப்படி வேணுகானம் பண்ணும்போது அந்த கண்ணனையே வரும் திக்கையே பார்த்துட்டு இருக்கு இல்லையா.
கண்ணன் வரதுக்கு பாதகம் கண்ணன்ட்ட தானே ஓடணும். இல்ல பெண்மான்கள் கண்ணன்ட்ட ஓடாது, குடுக்குன்னு ஓடி வரும். இந்த ஆண்மான்கள் எல்லாம் புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அது போய் முட்டும், அது போய் முட்டும். ஏன்னா இந்த குருவாயூர் போனா இங்க என்ன உட்காந்து எப்பயுமே புருஷாலாம் கொஞ்சம் அசமஞ்சுதான். பெருமாள் வரான்னு சொன்னா வரட்டு பேரும் உட்கார்ந்து இருப்பா. ஆத்துல பெருமாள் வரான்னு சொன்னா பெருமாளுக்கு மண்டபம் பிடிக்கிறதா எடுத்து வைக்க வேண்டாமா? வாழைப்பழங்கள் எல்லாம் வாங்கி வெத்தலை பாக்கள் எல்லாம் கொண்டு வச்சு புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு எடுத்து பெருமாளுக்கு வாசலை கொண்டு கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டா புருஷன். அவ பாட்டுக்கு ஏதோ சேர்ல உட்காடும். அவ ஆத்து பொம்மநாட்டிகள் என்ன பண்ணுவான்னா அவதான் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் வராரோ பெருமாள் வராரோ பெருமாள் வராரோ வாசலையும் உள்ளேயும் வாசல்லையும் உள்ளேயும் வாசல்லையும் உள்ளேயும் போயிட்டு வந்து பெருமாள் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெருமாளுக்கு அந்த மண்டபப்படி எல்லாம் எடுத்து வச்சது நான் போய் கொடுக்கலான்னு தோணணும் இல்லையா? அது தோணாது பத்திவர்த்தைகளை. அவ என்ன பண்ணுவோம், ஓடி விரும்பி உள்ள பெருமாள் வந்து உட்காந்து வாங்க அப்படின்னு அவருடைய வெறுமனை உடனே இடுப்புல கட்டுக்கு துண்டை வெறுமனை கட்டிட்டு வருவார். உடனே இவன் ஓடி போய் இந்த பேரு சொன்னாலும் புரியல இருக்கு அப்படின்ட்டு உள்ள ஓடி போய் தட்டை கொண்டு பிடிக்காத குடிக்க அப்படின்னு அப்புறம் வாங்கி வச்சுக்காரு. உடனே பெருமாளுக்கு வந்துடும் கொடுக்காத, அது உங்களுக்கு இல்ல பெருமாளுக்கு கொடுக்கும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கொடுத்துட்டா எல்லாம் பண்ணது இவன் பின்னாடி கை கொடுக்கும் பெருமாள். தனியா போனா பெருமாள் விசாரிப்பார் அவரை எங்க அப்படின்னு விசாரிப்பார். தனியா வந்தா பெருமாளுக்கு பிடிக்காது, ஜோடியா வந்ததான் பெருமாளுக்கு பிடிக்கும். அதனால என்னன்னா சககிருஷ்ண ஓடி போய் கண்ணவரான் வேணுகானம் கேட்கறது. அந்த ஆண்மான்களும் பக்தி உடையதுதான். ஆண்மான்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அசமஞ்சு, ஆனா வந்து பக்தி உடையது. அதுல என்ன பண்ணும், புள்ள கல்வி கொண்டு அப்படி ஓடி வந்து கூப்பிட்டது அப்படி ஓடி வந்தது கண்ணன் அப்படி பார்க்கறது புள்ள முழுங்கிறது மறந்து போய் வாயில் அப்படியே கவ்வின புள்ள அப்படியே இருக்கு. சகிருஷ்ண சாராகா பூஜாம் ததுஹு விரசிதாம் பிரணயாவலோகை. கண்ணன் இப்படி ஜோடியா அந்தந்த ஆண்மான் அந்தந்த பெண்மான், அந்தந்த ஆண்மான் அந்தந்த பெண்மான், அந்தந்த ஆண்மான் பெண்மான் ஜோடியா அப்படின்னு நின்று பாக்குறது. கண்ணன் அருகளெல்லாம் கூட கடாட்சிக்கிறான். மான்தானே மிருகந்தானேன்னு உபேட்சிக்க மாட்டானா கண்ணன். கண்ணன் ஒரு கடாட்சித்திடம் பூஜாம் ததுஹு விரசிதாம் பிரணயாவலோகை. பூஜை பண்ணிட்டுங்கிறார். எப்படி பூஜை பண்ண முடியும், அதுக்கு கை இருக்கா? வாழைப்பழம் ஏதாவது வாங்கிட்டா எப்படி பூஜை பண்ணிட்டு? பார்வையாலேயே பூஜை பண்ணிட்டுங்கிறார். பிரணயாவலோகை பாவம் தான் முக்கியம். பூஜாம் ஸ்ரீ குரு புண்ணிய ஸ்லோகா புராண புருஷா கோபி நாயகா भावरसमेव भक्ष्य विशेषं स्वीकुरुदेवा भैष्मी रमना. भावरसमेव भक्ष्य विशेषம் நவரத்ன கச்சிதம். நவரத்னங்களால் செய்யப்பட்ட பீഠத்துல உன்னை உட்கார வைக்கிறேன்னா நவரத்னங்கள் எதுனா ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்திரேயம் இதான் நவரத்னம். பாவரசமேவ பக்ஷ்ய விசேஷம். இது ஹிருதயத்தை ஏற்படக்கூடிய புன்றான பாவங்கள் இருக்கே கிருஷ்ணா, அதெல்லாம் உனக்கு நைவேத்தியம். அப்ப பக்திங்கிறது என்ன அருமையான கீர்த்தனம் இது. பக்திங்கிறது பெரிய பெரிய அண்டாவா கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணாதான் நைவேத்தியம் இல்லை. ஹிருதயத்துல பண்ற நைவேத்தியம் தான் முக்கியம். ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பக்தி தான் முக்கியம். எழுத்தாப்புல நீ ஸ்தூலமா நீ எடை பண்ணாலும் அது அல்பந்தான். ஹிருதயத்துல நீ பாவத்தோடு எடு பண்ணாலும் அது அனந்தம். அதனால இந்த இவர்களால செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. பிரணயாவலோகை ஆசையா அப்படி பாக்குறது. கண்ணுடைய வேறுகானத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கண்கள்ல கண்ணீர் கோர்த்து நிற்கிறதா அந்த மான்களுக்கெல்லாம். கண்ணீர் துளி விழல, கண்ணீர் வராமலும் இல்லை, ததும்பி நிற்கிறதுங்கிறார். அந்த ததும்பி நிற்கிற கண்ணீர் துளிகளோடு கூடிய கண்களால அவனுக்கு பார்த்துதோ இல்லையோ அதை பூஜைன்னு அவன் ஏற்றுக்கிட்டான். நீ என்ன ஏற்றுக்க மாட்டான், அவன் பூஜை பண்ண தெரியாது, நீ யாரும் சொல்றதுக்கு? அவன் ஏற்றுக்கிட்டான், அந்த பகவானை ஏற்றுக்கிட்டான். பிரணயாவலோகை தேவ்யோ விமானகதயா ஸ்மரணுன்ன சாரா. ஆகாசத்து செல்லுகின்ற அப்சரஸ்திரீகள் நான் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மோகிச்சு போய் விமானகதயா ஸ்மரணுன்ன சாராகா பிரஷ்யத் பிரசூன கபராயா நுமுஹு விநிவ்யகாயா. அவர்கள் தங்களுடைய சொரூபதே வந்து போயிட்டார்களா அப்சரஸ்திரீகள்லாம். நத்யஸ்ததா ததுபதார்ய முகுந்த கீதமாவர்த்த லக்ஷித மனோபவ பக்னவேதாக ஆலிங்கன ஸ்தகித மூர்மி புஜைர்முராரே கிருஹந்தி பாதயுகலம்
कमलोपहाराः गावश्च कृष्णमुखनिर्गतवेणुगीतपीयूषम् उत्तभिदकर्णपुटैः पिबन्त्यः शाबागा सुतस्तनपयः कमलस्मतश्चुः गोविन्दम् आत्मनिदृशाश्रुकलाः स्पृशन्त्यः. மாடுகள்லாம் எல்லா புற்கள்லாம் மேய்கிறது, அருமையான புற்கள். ஒரு சாறு போடுறது இல்லை. गावश्च कृष्णमुखनिर्गतवेणुगीतपीयूषम्. மாடுகள்லாம் அப்படி மேய்ஞ்சு கொண்டு இப்படி போறது இல்லையா, நிறைய புற்களா. மாடுகள், பெரிய மாடுகள் பிருந்தாவனத்துல, அந்த மாடுகளுடைய வயர் வரைக்கும் புல்லெல்லாம் அப்படி பொல்லுன்னு வளர்ந்துருக்கும். அவ்வளவு பெரிய புல்லு, ராட்சச புற்கள் எல்லாம். அந்த புற்கள் எல்லாம் மேய்ஞ்சுட்டே போறது. காவஸ்ச கிருஷ்ணமுகனிர்கதவேணுகீதபீயூஷம். இப்படி மேய்ஞ்சுட்டே அப்படி போய் கண்ணனுடைய வேணுகானம் இப்படி கேட்டதோ இல்லையோ, அப்படியே புற்களை கடிச்சு அப்படியே பார்த்து கிருஷ்ணனே பார்க்கறது. கிருஷ்ணன் இப்படி வேணுகானம் இப்படி வரும் பொழுது இந்த மாடுகள்லாம் நல்ல உனக்கையா புற்களை சாப்பிட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனப்பு வரும், உடம்புல ஒரு அரிப்பு வரும். இப்படி அரிப்பு வரும் பொழுது விவசாய நிலங்கள்லாம் நாம் போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த விவசாய நிலங்கள்ல சொடிக்கல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பான். நீட்டா அப்படி கல் வச்சிருப்பான் மாடுக்காக. அதாவது கையால அப்படி நம்ம முழுவதும் சொல்லிக்க முடியற மாதிரி அதுக்கு முடியாது இல்லையா. தனப்பு வந்துருச்சுன்னா அது நேரா போய் அந்த கல்லுல போய் இப்படி முடுக அப்படி தேய்க்கும், இப்படி தேய்க்கும். இப்ப அது நல்ல புற்களை சாப்பிட்டு வந்த தனப்பு காட்டிலும் வேணுகீதத்தை காட்ட தனப்பு தானே அதிகம். அதனால இந்த மாடுகள் என்ன பண்ணிட்டான், கண்ணன் வேணுகாலம் வீடியோ வரும்பொழுது இப்படி பின்னாடி வந்து கண்ணை முதுகலை வந்து தன் முதுகை போட்டு தேய்க்கிறதான், இப்படி தேய்க்கிறது. இப்படி தேய்ச்சதான் அந்த கல்லுல போய் இந்த முதுகை தேய்ச்சதுனா மாடுக்கு தான் சுகமா இருக்கிற கல்லு கொண்டு தெரியாது. ஆனா இப்ப கண்ணன் முதுகலை போட்டு தன் முதுகை தேய்க்கும் பொழுது அந்த மாட்டுக்கும் சுகமா இருக்கான், கிருஷ்ணனுக்கும் சுகமா இருக்கும். கிருஷ்ணன் அப்படி முதுகை காட்டு, அது எப்படி தேய்க்கிறது. அது கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மோகிச்சு போய் வித்தியஸ்த பாதனா அப்படி திருவடியை வைக்கும் பொழுது அது மெதுவா அப்படி திரும்பி வந்து அவன் திருவடியில தன் முகத்தை வச்சு நாக்க பரட்டிண்டு அடி நாக்கால தேய்ச்சு. ஏன்னா மாட்டோட மேல் நாக்கு சொரசொரன்னு இருக்கும், அடி நாக்கு தான் அது ரொம்ப மிருதுவா இருக்கு. நாக்கை திருப்பிண்டு அவன் திருவடி நக்கி கொடுக்கறது. காவஸ்ச கிருஷ்ணமுகனிர்கதவேணுகீதபீயூஷம். மாடுகள் வேணுகீதம் கேட்டதுன்னு சொன்னேன், எப்படி கேட்கும், மாடுக்கு எப்படி கேட்டதுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உத்தபிதகரண புடைஹி பிபந்த்யகா. மாடெல்லாம் ஒண்ணு கேட்கறதுலாம் தெரிஞ்சு விடலாம். ஏன்னா அது ஏதாவது ஒண்ணு காது கொடுத்து கேட்கறதுனா இப்படி இருக்கிற காதை அப்படி நிறுத்தி வச்சிடும். இந்த மனுஷாதான் கதை கேட்கும் பொழுது கதை கேட்கிறாளா இல்ல தூங்குறாளா, ஏன்னா அப்படியே உட்காண்டே இருந்தாலும் அவன் கதை கேட்கிறாளா தூங்குறாளான்னு தெரியாது. ஏன்னா கதை கேட்கும் பொழுது காது தூக்குறதும் தூங்கும் பொழுது காது மூடிக்கிறதும் அப்படி மனுஷாளுக்கு கிடையாது. எப்பயும் காது ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ கேட்கறவா எப்படி கேட்கணும், அப்பப்போ சிரிக்கணும், அப்பப்போ அழணும், அப்பப்போ ஒஹாயின்னு சொல்லணும், அப்பப்போ சபாஷ் அப்படி சொல்லணும், அப்பப்போ அச்சா பகுத் அச்சா அப்படின்னு சொன்னாதானே தெரியும். மாடுகளுக்கு அப்படி அவசியம் இல்லை. உத்தவிதகரண புடைஹி பிபந்த்யகா. மாடுகள் காலை அசைச்சுட்டே இருக்கும், வாழை ஆட்டிகிட்டே இருக்கும், உடம்பு அப்படி துருத்திகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாடுகளை ஒரு ஈயை கடிக்கும், அதுக்கு உண்ணின்னு பேர். அந்த உண்ணி வந்து கடிச்சுட்டே இருக்கும், அதை இப்படி கடிச்சுட்டே இருக்கும். மாடுகளுக்கு அந்த வலி தாங்காது, அதனால உடம்பு அசைச்சுட்டே இருக்குமா, காலை ஆட்டிகிட்டே இருக்கும். கறவை கணங்கள் செவியாட்டகில்லவே. ஆளுநர் வர்ணிக்கிறார், கறவை கணங்கள் செவியாட்டகில்லவே. சுகர் சொல்லும்பொழுது காதை தூக்கிண்டு கேட்டதுன்னா அது வேணுகீதத்தை கேட்கறதுங்கிறதுக்கு சுகர் பிரமாணம். செவிய ஆட்ட இல்லவே, காதுகளை அசைக்கவே இல்லை, அப்படியே வச்சுருந்து. ஏன் அசைக்கலைன்னா கண்ணனுடைய வேணுகானத்துல முகிச்சு எடுத்து அதனால அசைக்கலைன்னு சொல்லணும். அது ஒரு அர்த்தம். இது ஆச்சரியமான அர்த்தம் குருநாதர் சொல்லுவார், இதுலயுமே இல்லாத அர்த்தம். அது என்னன்னா அந்த மாடை கடிக்க வந்துட்டு பத்தியெல்லாம் ஒரு ஈ, அது என்ன பண்ணிட்டுனா மாடை கடிக்கணும் தான் வந்தது, மாடு வேலை உட்காந்துது, கடிக்கணும்னு நினைக்கும் பொழுது கண்ணனுடைய வேணுகானம் கேட்டதான் அது கடிக்க மறந்துடுச்சு. அது கடிக்க மறந்ததுனால இது காடு ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லாததுனால செவியாட்டகில்லவே.
அதனால இதுக்கு செவி ஆட்டல நன்னா வேணுகானம் கேட்டு உத்தபித கருண புட்டை கன்றுகள் எல்லாம் அங்க வந்து ஓடி 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 கன்றுகளை பார்த்துதான் மாடுகள்லாம் பால் சுரக்கிறது தானா. இந்த கன்றுகள் எல்லா மாட்டினுடைய மடியை நீங்க வாய வச்சு தலையை ஆட்டி 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 ஷாபாகா பிறந்த கண்டுபிடிதான் சாபம்னு அர்த்தம். பிறந்த 2-3 நாள் அதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் ஷாபாகனு பேரு. வத்சம்னா ஒரு 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சுன்னா வத்சம்னு சொல்லுவாங்க. ஷாபாகன பிறந்த கண்டுகுட்டி. அந்த பிறந்த கண்டுகுட்டிகளுக்கு புல் கூட சாப்பிட தெரியாது, அவைகளுக்கு வைக்கோல் கூட சாப்பிட தெரியாது, பால் மட்டும்தான் குடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய சின்ன கண்டுகுட்டிகள் அவைகள் வந்து மாடு இப்படி பால் ஊட்டும் பொழுது பால் குடிச்சுனே இருக்கா கண்ணுடைய இப்படி வேணுகானம் கட்டதும் ஓர கண்ணால கண்ணனை பார்க்கறது. இப்படி ஓர கண்ணால கண்ணனை பார்த்ததும் இவைகள் வாயை எடுக்கணுங்கிறது கூட தெரியல. இருக்கு வாயை அப்படியே மடியில வச்சுட்டு இருக்கு. அந்த கண்ணுக்குட்டிகள் மடியில வாயை வச்சுன்றதுனால அம்மா பாலை கறக்கிறது. இது பாலை கறந்தாலும் இந்த கண்ணுக்குட்டிகளுக்கு முழுங்கணும்னு கருவியே இல்லை. அதனால என்னன்னா அந்த கண்ணுக்குட்டியினுடைய ஓர வாய வழிதான் அந்த பால் இத்திச்சு விடுறதுங்கிறார். ஷாபாஹா ஸ்னுதஸ்தன பயஹ் கபலாஸ்மதஸ்து அப்படி இருக்கு. இது ஒரு காட்சி. அப்படியே பால் மட்டும் கீழே கொட்டிட்டே இருக்கு. தஸ்து ஏன்னா கோவிந்தம் கண்ணன் வரான் இல்லையா, அந்த கண்ணனை பார்த்து ஆத்மனி அந்த கண்ணனை தங்களிடத்தை அது பார்த்துடும். திருஷாஸ்ரு கலாஹா ஸ்பிருஷந்தேகா உடனே அதுகள் கண்கள்ல கண்ணீர் கோத்து அப்படியே ததும்பி நிற்க அந்த கண்ணீர் துளிகளால அந்த கண்ணனை தொடும் யாஜம் தொடுற மாதிரி பார்க்கறதுங்கிற. கண்ணாலே ஸ்பரிசிக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, கண்ணாலே ஸ்பரிசிக்கிற மாதிரி பார்க்கறதுங்கிறார். இப்படி அழகான காட்சி. நத்யா ததா யமுனா நதி சில்லு சில்லுன்னு ஓடி வரும். பிருந்தாவனத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா கிளம்பி டெல்லியிலேருந்து படுவேகமா வருவோம். நத்யா ததா ததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்ரவேகா. பிருந்தாவனம் வரியா அப்படி வேகமா வருவோம், கல்லோட மாலினியா வருவோம். பிருந்தாவனத்துக்குள்ள வந்ததும் பக்ரவேகா மெதுவாயிடும். காலமே கிளம்பி போ. எல்லாத்துக்கும் வழக்கமா அப்படித்தானே. குருவாயூரப்பனை தரிசனம் பண்றேன்னு காலமே 2-2:30 மணிக்கே எழுதி ஸ்நானம் போனா மணி 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 10 மணி ஆச்சு. மாமாவுக்கு வயது கவாங்கிறது. ஒரு காபி கூட போட தெரியாது மாமாக்கு. மாமி இன்னும் காணும். என்னன்னா வெகு நேரம் கழிச்சு ஏன் லேட்டு, என்ன லேட்டு, ஏன் லேட்டு, இன்னும் ஏன் வரல, பையன் கவாங்கமா பசிக்கிறது எனக்கு. அது லேட்டா எடுத்துனா கோவில்ல கூட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வர திரும்ப போய் பொறுமையா போவோம். இப்ப என்ன அவசரம், பொறுமையா போய்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணி உள்ள போய் இன்னொரு ஒரு அங்க பிரதட்சணம் பண்றா, அப்புறம் அடி பிரதட்சணம் பண்றா, அப்புறம் உருண்ட ஒரு பிரதட்சணம் அப்படி மெதுவா பிரதட்சணம் பண்ணி சீவேலி பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம். அடுத்தடுத்த உற்சவம் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சேவை பண்ணுவோம்னு பெருமையா பார்ப்போம். அப்புறம் கடைசியில அவர் ரொம்ப கோபமா இருக்கார். அவர் சித்த சமாதானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நெய்யோப்பத்தை கொடுத்தாலும் பேசாம இருந்துருவார். நெய்யோப்பத்தை கொடுத்தா பேசாம இருந்துருவார். அது போல இந்த யமுனா தேவி என்ன பண்ணா, நத்யா ததா ததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்ரவேகா. பிருந்தாவனத்துக்குள்ள வந்ததும் கண்ணன் அங்க ஒரு அழகான ஒரு கதம்ப விருட்சம். அந்த கதம்ப விருட்சத்தை உட்கார்ந்து கொண்டு, அந்த கதம்ப விருட்சம் எப்படி இருக்குமா, யமுனா நதி இப்படி போகும்பொழுதும் அந்த கதம்ப விருட்சம் அந்த நதிக்கு மேலாக அப்படி போகுமா, அந்த கலை அப்படி போகுமா. அந்த கதம்ப விருட்சத்துக்கு மேல போய் கண்ணன் அப்படி உட்கார்ந்து கொண்டு வேணுகானம் பண்ணுவானா. அப்போ காலை அப்படி மூவரம் கொஞ்சம் தன் காலை யமுனா நதியில விட்டுருவானா. நதியில விட்டு அப்படி காலை அசைச்சுட்டே ஜல் 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 அப்படி காலை அப்படி அசைக்கும் பொழுது அந்த யமுனா நதி அவன் திருவடியில விட்டு அது தெளிக்குமா. ததா ததுபதார்ய முகுந்த கீதம் அதை கேட்டதும் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்ரவேகா ஆலிங்கன ஸ்தகித மூர்மி புஜைஹி முராரேஹே கிருந்தந்தி பாதயுகலம் கமலோபஹாராஹ. அப்ப அவனுடைய சரணாரவிந்தம் அதுவே தாமரை போன்று இருக்கே இந்த சரணாரவிந்தம். அது ஏதோ சமர்ப்பிக்கணுமேனு அவனுக்கு தோணித்தான். என்ன சமர்ப்பிக்கிறது, உடனே அவனுடைய தாமரை போன்றான அவனுடைய சரணாரவிந்தத்துல ஒரு தாமரை சமர்ப்பிப்போமேனு தோணி அவர் என்ன பண்ணா, ஆலிங்கன ஸ்தகித மூர்மி புஜைஹி முராரேஹே. ஊர்மி புஜைகின்னு சொல்றான். ஊர்மினா அலைகள், அலைகளாகிய கைகள்ங்கிறார். அலை அப்படி பாஞ்சி 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 அது வரையும் தான் அலையே இல்லை.
நதிகளுக்கு ஏது அலை, சமுத்திரத்துக்கு தானே அலை, நதிகளுக்கே அலை வந்து தூக்குறாரு. இப்படி பாஞ்சு 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 இப்படி வந்து ஒரு சுழல், ஆவர்த்தலக்ஷித மனோபவ ஒரு சுழல். அந்த சுழல்ல என்ன பண்றா, அந்த யமுனா நதி ஓரமா இருக்கக்கூடிய தாமரை இருக்கு, அந்த தாமரையை ஒரு சுழல் போட்டு அந்த தாமரை பட்டாவது பறிச்சு விடும். இப்படி பறிச்சு அந்த அலைகளாகிய கைகளை அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து அவன் திருவடி எங்க வச்சுருக்கானோ அந்த திருவடியில படாத சமைக்கும். இப்படி சமர்ப்பிச்சு அங்கேயே ஒரு சுத்துறா, அப்படியே சுத்திட்டே அவன் திருவடியவே சுத்துறது தாமரை. அங்க தான் போகல, நேரமோ ஆயிடுத்து. சமுத்திரராஜன் தானே அவர் பர்த்தா, போய் தானே ஆகணும். கிருஹந்தி பாத யுகலம் கமலோபஹாரா, கமலம்னா தாமரை, அதையும் உபகாரமா கொண்டு வந்துதான் திரும்ப போய் தானே ஆகணும் நதிகள். அப்படி கண்ணனை தாண்டி அதை யமுனை போகும் பொழுது சமுத்திரராஜன் ஏன் எல்லாரும் வந்துட்டா, கங்கை வந்துட்டா, சரஸ்வதி வந்துட்டா, கோதாவரி வந்துட்டா, காவேரி வந்துட்டா, நர்மதா வந்துட்டா, சிந்து வந்துட்டா, நீ மட்டும் இடத்துக்கு லேட்டு. அவள்லாம் அங்கெல்லாம் போனவா, அவள்லாம் தயத்துக்கு வந்துட்டாளே, அவள்லாம் பிருந்தாவனத்துக்கு வரலையே, என்ன அவள்லாம் பிருந்தாவனத்துக்கு வரலையே, பிருந்தாவனத்துக்கு வந்தா அவளும் என் கதி தான், அவளுக்கும் என் நிலைமைதான். ஏன் பிருந்தாவனத்துல பகவான் இருக்கானே, என்ன கண்ணன் இருக்கானே, அவனை விட்டுட்டு நாங்கள் எப்படி வர்றது? நீ பிருந்தாவனத்துல நீ மட்டும் போய் அனுபவிக்கிறியம்மா, நான் அனுபவிக்க வேண்டாமா? எனக்கு ஆசை இருக்காதா? நீங்க கவலைப்படாதீங்கன்னா. ஏன் கவலைப்படுறேன்? உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்திருக்கா தாமரை, பகவானுடைய தாமரை. கிருஹந்தி பாத யுகலம் கமலோபஹாரா. சமுத்திரராஜன் கிருஷ்ண பக்தனா, ஆச்சரியமான பாவத்தை இங்க குருநாத்தால் சொல்லுவா, எதுவும் கிடையாது, குருநாத்தால் தான் சொல்லுவா. இந்த சமுத்திரராஜன் பக்தர், அவனுக்கு ஆசை யமுனைக்கு மட்டும் கிடைக்கிறதே, யமுனைக்கு கிடைக்கிறதா ஒண்ணு எனக்கு பொறாம கிடையாது, என் மனைவி தானே, அவ சௌக்கியமா இருக்கா, அவ கிருஷ்ண கிருப்பை கிடைக்கிறது, இருந்தாலும் கிருஷ்ணா கிருப்பாலோ எனக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதான் நினைச்சானா. அப்ப யமுனா சொன்னாலா, என்னது கவலைப்படுறேன், எனக்காவது நான் வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போய், அவன் இருக்கிற இடத்துக்கு நான் தேடி போய் அவன் கடாட்சத்தை நான் அனுபவிக்கிறேன், அவன் அனுகிரகத்தை நான் பெறுகிறேன். ஆனா உங்களுடைய பக்திக்கு பகவான் உங்களை தேடி தானே வருமானு சொன்னார். அது எப்போ துவாரகையில பகவான் நிர்மாணம் பண்ணானே, சமுத்திர பக்தியில நிர்மாணம் பண்ணான். அது ஏன் வந்தானா, இதுக்குதான் வந்தானா. கிருஹந்தி பாத யுகலம் கமலோபஹாரா பூர்ணா புலிங்க குருகாய பதாப்ஜராக ஸ்ரீ குங்குவேன தயிதாஸ்தன மண்டிதேன தத்தர்ஷன ஸ்மரருஜஸ்திருணரூஷிதேன லிம்பந்த்யார் ஆனன குஜேஷு ஜகுஸ்ததாதி. எந்த ஸ்லோகத்தை வருது, எந்த ஸ்லோகத்தை சொல்றது? திருஷ்ட்வா தவே விரஜ பசூன் சஹ ராம கோபைஹி சஞ்சாரயந்தம் அனுவேணு முதீரயந்தம் பிரேம பிரவருத்த உதித குசுமாவலீபி சக்ஷுஹ யதாத் ஸ்வபுஷாம்புதாதபத்ரம் ஹந்தாய மத்விதபலா ஹரிதாசவர்யோ யத்ராம கிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரபோதா மானம் தனோதி சஹகோதனயோஸ்தயோர் யத் பானீய சூஜ வசகந்தர கந்தமூலை காகோபகைரனுவனம் நயதோருதார நீவிஸ்தனை கலபதைஸ்தனுவிர்ச்சு சக்யः அஸ்பந்தனம் கதிமதாம் புலகஸ்தரூணாம் நிர்யோகபாச கிருதலக்ஷணயோ விசித்திரம். புலிந்த ஸ்திரீகள் சில ஸ்திரீகளா, அந்த புலிந்த ஸ்திரீகள் தான் பிருந்தாவனத்திலிருந்து இன்னும் காடா இருக்கக்கூடிய காட்டுவாசிகள். அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ணன் அத்தகையதான ஒரு பிரேம. ஆனா அவர்கள் தங்களுடைய ஜாதியை நினைத்து கொண்டு கிருஷ்ணன் கிட்ட வர அவர்கள் பயப்படுறார்கள். கிருஷ்ணன் ஜாதியை வரப்படும், ஜாதி நீச்சகர்களேஸ்வரி என்பது கிருஷ்ணனுக்கு பெருமையாச்சே. சௌகாமியனா இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவன். ஆனா இவர்கள் தயக்கப்பட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணன் நினைச்சான் அவர்களுக்கு அனுகிரகமாகவும் நினைச்சானா. பூர்ணா புலிந்த உருகாய பதாப்ஜராக ஸ்ரீ குங்குமேன தயிதாஸ்தன மண்டிதேன. நித்தியம் ராசோத்சவம் கண்ணன் செய்வான் இல்லையா. அதுல அன்னைக்கு முதல் நாள் ராத்திரியே விடிய 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 அத்தாச்சரியமா ராசோத்சவத்தை நடத்தினானா. அப்போ பகவானுடைய தன் திருவடிய சுவாமினி தன்னுடைய வக்ஷஸ்தலத்தையும் தன் சிரசிலையும் தன் கண்களையும் ஒத்தி கொண்டாள். அப்படி ஒத்தி கொண்ட பொழுது சுவாமினி நெற்றியில வச்சுட்டு கொண்ட குங்குமம் ராசத்துல அது என்ன ஆச்சு, ஜல் 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 ஆடும் பொழுது சந்தன சர்ச்சித நீலகலே பர பீத வசன வனமாலி என்று ஆடும் பொழுது சிஷ்யதி காமபி சும்பதி காமபி காமபி ரமயதி ராம அப்படிலாம் வர்ணிக்கிறார் அஷ்டபதியில. அப்படி பகவானோட ஆடும் பொழுது
நெற்றியில சுமங்கலி வருவதோ அந்த தேவிகள் நிறைய நெற்றியில குங்குமம் வச்சு அந்த வகுடல குங்குமங்கள்லாம் வச்சிருப்பாளாம். இப்படி ஆடும் பொழுது அந்த குங்குமங்கள்லாம் வக்ஷஸ்தலத்தை வந்து விழுமா. அதனால வக்ஷஸ்தலமே செவ்வோடி சவந்த வக்ஷஸ்தலமா ஆயிடுமா தேவிகள். அந்த வக்ஷஸ்தலத்தை தன்னுடைய திருவடியை எட்டே சுஜாத சரணாமூர்கம் ஸ்தலேஷு என்றளவோ கோபிகைகள் சொல்றா. அந்த வக்ஷஸ்தலத்தை வச்சுன்னு இப்படி பாத சேவை பண்ணுவாளாம் அந்த தேவிகள். இப்படி பாத சேவை பண்ணதுனால கண்ணன் திருவடியில அந்த குங்குமம் ஒட்டி கொடுத்தான். இப்ப காலமே ரெண்டு கொண்டு வேணுவானம் வந்து கொண்டு கண்ணன் பிருந்தாவனத்துக்குள்ள வரானே. இப்படி வரும்பொழுது கண்ணன் திருவடியில அந்த குங்குமம் இருந்துதான். ஸ்ரீ குங்குமேன தயிதாஸ்தன மண்டிதேன ராதையுடைய குங்குமமா அந்த குங்குமம். உடனே அந்த சரணத்தோட இவர் நடந்து ஜல் இப்படி கண்ணன் நடந்து வரும் பொழுது அந்த புற்கள்லாம் இருக்கே, அந்த புற்கள்ல அவன் திருவடி பட்டு அந்த புல்லுல அந்த குங்குமம் ஒட்டி தரிசன ஸ்மரருஜ ஸ்திருணரூஷிதேன தரிசன ஸ்மரருஜா. இந்த கோபிகைகள் அவன் திருவடியே தான் பார்ப்பாள். இவெல்லாம் கோபிகைகள் தானே, புனிந்த ஸ்திரீகள் கோபிகைகள் இல்லையா? கிருஷ்ண பிரேம உடையவாளாச்சே. புனிந்தர்கள் என்பது அவர்களுடைய ஜாதி. கிருஷ்ணன் இப்படி போனதை பார்த்துக்கணும். கிருஷ்ணன் பின்னாடி அந்த பசுக்கள்லாம் போறது, குழந்தைகள்லாம் போற அந்த கூட்டங்கள்லாம் தள்ளி போயிடுத்தான். வெகு தூரம் போயிடுது. அந்த கூட்டங்கள்லாம் போறதும் இந்த புனித ஸ்திரீகள் அங்கிருந்து மெதுவா நடந்து வந்து அந்த திருணரூஷிதேன அந்த புல்லுல ஒட்டின்னு இருக்கிற அந்த குங்குமம் நிறைய ஒட்டின்னு அந்த குங்குமத்தெல்லாம் எடுத்து 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 தன் நெத்தியில எட்டுக்கிறா, கண்ணுல வச்சுக்கிறா, நெஞ்சியில எட்டுக்கிறா. லிம்பந்தியா ஆனன குஜேஷு ஜகுஸ்ததாதிம். என்ன ஒரு கிருஷ்ண விரகத்துல இவர்கள் தவித்தார்களோ. இப்ப என்ன ஆச்சு? கிருஷ்ணன் நினைச்சான், என்னுடைய அனுகிரகம் மட்டும் உங்களுக்கு போராதம்மா, தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் என்று பகவான் நினைச்சு தாயார் பிரசாதத்தை தன் திருவடியில கொண்டு வந்து அதை புல்லிலே படரும்படியாக கண்ணன் செய்து அதை இவர்கள் எடுத்து இப்படி இட்டு கொள்ளும் பொழுதோ அவ்வளவு கூட்டம் கிருஷ்ணன் பின்னாடி போறது. எல்லா கூட்டத்தையும் நகர் 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 அப்படி நகர்த்திண்டு கண்ணன் அப்படி வந்து இவளை பார்த்து ஒரு சிரிப்பு. அப்ப புரியுது அவளுக்கு பூர்ணாயா. இவர்கள் எல்லாம் பரிபூர்ணவர்கள். இவர்கள் காட்டிலும் உயர்ந்தவர்கள் யாரும் உண்டு? சுகர் சொல்றார், என்ன காட்டிலும் பரிபூர்ணர்கள் பா அவர்கள். பூர்ணா புலிங்கா உருகாய பதாப்ஜராக ஸ்ரீ குங்குமேன தயிதாஸ்தன மண்டிதேன தத்தர்ஷன ஸ்மரருஜ ஸ்திருணரூஷிதேன லிம்பஞ்சகா ஆனன குஜேஷு ஜகுஸ்ததாதிம். அந்த குங்குமம் கிடைச்சதுனாலையும் கிருஷ்ணன் கடாட்சம் கிடைச்சதுனாலையும் தங்களை தன்யர்கள் என்று நினைச்சு அந்த கிருஷ்ண விரகம் அவளுக்கு நீங்கிட்டு ஜகுஸ்ததாதிம். கண்ணன் எங்க வேணுமானம் மறைந்து போனாலும் கண்ணனுக்கு அநேக நண்பர்களாம். இன்னொரு நண்பன் உண்டுங்கிறார், அது யாரு? மேகம் தாங்கிறார். சக்யுஹு யதாது சகாவா. மேகமும் கண்ணனும் எப்படி சகா? மேகமும் கருப்பா இருக்கு, கண்ணனும் கருப்பா இருக்கா. மேகமும் நீருண்ட வேகங்களா இருக்கு, கண்ணனும் காருண்யத்தை உண்ட கண்ணனாக இருக்கிறான். மேகங்களும் மழையை வருஷிக்கின்றன, கண்ணன் காருண்யத்தை வருஷிக்கிறான். மேகம் எல்லாருக்கும் சாயை கொடுக்கறது, கண்ணனும் எல்லாருக்கும் சாயை கொடுக்கிறான். மேகம் எல்லாருக்கும் சாந்தியை கொடுக்கறது, கண்ணனும் எல்லாருக்கும் சாந்தியை கொடுக்கிறான். மேகம் எல்லாருக்கும் நிழலை கொடுக்கறது, கண்ணனும் எல்லாருக்கும் நிழலை கொடுக்கிறான். சூரியனுடைய தாபத்திலேருந்து எப்படி மேகம் நிழலை கொடுத்து ஜனங்களை காப்பாத்துகிறதோ அது போல சம்சார தாபத்திலேருந்து பகவான் நிழலை கொடுத்து தன் திருவடியை கொடுத்து காப்பாத்துகிறான். இவ்வளவு அர்த்தம் குருநாதர் சொல்லுவார். திருஷ்டுவா தபே பிரஜ பசூன் சஹ ராம கோபைஹி ஆதபே. ஐயோ என் நண்பன் ஆச்சே கண்ணன், கருத்து விடுவானே கண்ணன். அதுல கண்ணன் வேணுகானம் பண்ணி கொண்டு மாடுகளை பேச்சு கொண்டு இப்படி போகும் பொழுது சஹ ராம கோபை சஞ்சாரகந்த மடுவேணு முதீரகந்தம் பிரேம பிரவருத்தனாக. பிரேமையினால பிரிச்சு போயிடுவான் அந்த மேகம். மேகங்கள் நீர் உண்டாதானே குண்டா இருக்கும். நீர் இடம் கொடுத்தா மேகங்கள் வெளுத்து போயிட்டு சின்ன மேகமா தான் இருக்கும். இப்ப என்ன நீர் உண்டு கொடுத்தா கண்ணனுடைய வேணுகானத்தை குடிச்சு கொடுத்து இல்லையா? வேணுகானமாகி அமிர்தபானம் பண்ணி எடுத்து சமுத்திரத்துல போய் அமிர்தபானம் பண்ணும். தீர்த்தத்தை குடிக்கும், சமுத்திரத்துல போய் தீர்த்தத்தை குடிச்சுன்னு வந்து வருஷிக்கும் மேகங்கள். இப்ப என்னன்னா பகவானுடைய அணுவேணு முதீரயந்தம் பிரேம பிரவருத்த உதிதா குசுமாவலீபிஹி சக்யுருயதாத் ஸ்வபுஷா அம்முதா ஆதபத்ரம். அம்முதம்னா சமுத்திரம், இது மேகம்னு அர்த்தம். அம்புனா தீர்த்தம். சமுத்திர தீர்த்தத்தை நன்னா குடிச்சுட்டு நம்ம மேல வருஷிக்கிறது இல்லையா, அதனால அம்புதம் அப்படின்னு மேகங்களுக்கு பேர். ஆதபத்ரம் சுவபுஷா. ஆதபத்ரனா கொடைன்னு அர்த்தம். ஆதபாது திராயதே. ஆதபம்னா வெப்பம், அந்த வெயில்ல இருந்து நம்மளை காப்பாத்துறது கொடை.
வெயிலையும் கொடையெல்லாம் வச்சுக்கிறாங்க. கேரளாலாம் தாழங்கொடை நிறைய வச்சுப்பா, வாகனமூர்த்தியே தாழங்கொடை வச்சுப்பா. எப்பயாவது மறந்து போயிட்டான் குருவாயூரப்பன்னா மேகங்கள் வந்துருவான். ஒரு மேகங்கள் வந்து அவன் மேல அப்படியே வெயில் படாம பாத்துக்குவான். சக்ஷுகு, ஏன்னா என் தோழனாச்சேன், குருவாயூரப்ப எனக்கு தோழனாச்சேன், நானும் அவனை உடைய மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னு அது சொல்லிக்குவான். சக்ஷுகு யதாது ஸ்வபுஷாம்புதாத பத்ரம் அந்தாய மத்ரிரமலா ஹரிதாசவரியோ யத்ராம கிருஷ்ண சரண ஸ்மரிஷ பிரமோதஹாகாம். கோபிகள்கிட்ட பேர் வாங்கினா இந்த கோவர்தன கிரிராஜன். என்னன்னு பேர் வாங்கினா ஹரிதாசவரியா, ஹரிதாசர்கள்லயே சிரேஷ்டன்னு பேர் வாங்கி. பாகவதோத்தமன் பேர் யார்கிட்ட வாங்கணும்னா அந்த பிரபுட்ட வாங்கணும் இல்லையா, கோபிகள்கிட்ட பேர் வாங்கணும். கண்டவாள்கிட்ட பேர் வாங்கி என்ன பிரயோஜனம்? அவனும் இவாள நம்மளை கொண்டாடி என்ன பிரயோஜனம்? கோபிகர்கள் எடுத்துக்கிட்டுமே. ஹந்தாய மத்ரி ரபலாஹ ஹரிதாசவரியா. ஏன் ஹரிதாசவரியன்? பாகவதோத்தமர்களே சிரேஷ்டம்னு என்ன சொல்லு, ஏன் சொல்லுவானேனா பாகவதோத்தமனுடைய முக்கிய லட்சணம் என்ன? லட்சணம் என்ன என்று கேட்டால், பாகவதால் எப்பொழுதும் பகவானை தியானம் பண்ணுவார். இந்த கோவர்தன கிரிராஜனா பகவானை தியானம் பண்றான். எப்படி தியானம் பண்றான்னு தெரியுது. ஆழ்ந்த அகாதமான அவருடைய ஒரு ஒரு சைலன்ஸை பார்த்தா தியானம் பண்ற மாதிரி இருக்கு. கோவர்தன போனா அப்படியே கப்புன்னு இருக்கும் இல்லையா, மலைகள்லாம் அப்படியே கப்புன்னு இருக்கும், சத்தமே போடாது, அதை பார்த்தா தியானம் பண்ற மாதிரி இருக்கு. பாகவதோத்தமெல்லாம் கண்ணனுடைய பிரேமையை நினைச்சு அவர்கள் ஆனந்த பாஷ்பம் பெருகும். கோவர்தன மலையில அருவிகள்லாம் கொட்டுறத பார்த்தா ஆனந்த பாஷ்பம் பெருகிற மாதிரி இருக்கு. கண்ணனுடைய கிருபையை நினைச்சு பாகவதாளுக்கு புலகாங்கிதம் ஆயிடுமா. கோவர்தன கிரியில இருக்கக்கூடிய விரக்ஷங்கள்லாம், புஷ்பங்கள்லாம், பழங்கள்லாம் பழுத்து அது நன்னா குலுங்கி இருக்கும் பொழுது அதை கண்டு பார்த்தா புலகாங்கிதான மாதிரி இருக்கிறார். பாகவதாள்லாம் எத்தனை பேர் தன் கிரகத்துக்கு வந்தாலும் தரியாராதனை பண்ணுவார். என்ன ஆனாலும் பொண்டாட்டியே கட்டாலும் பொண்டாட்டியை வச்சு தரியாராதனை பண்ணுவார். கபீர்தாஸ் மாதிரி இருக்கிறவன். ஏன்னா அவளை பொறுத்த மட்டிலே என்னன்னா பாகவத ஆராதனை தான் எனக்கு முக்கியம், அங்குதான் வேற ஒண்ணு தேவையில்லைன்னு நினைப்பாளா. அதுபோல இவன் என்ன செய்யறார்? கோவர்தன கிரிராஜன் தன் தடவையில சஞ்சாரம் பண்ணுகின்ற பசுகளுக்கும் மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் ரஜவாசிகளுக்கும் என்ன தேவையோ, பழங்களா காய்கறிகளா, என்ன தேவையோ, புஷ்பமோ என்னென்ன தேவையோ எல்லாரும் கொடுக்கிறார். ஹரிதாசவரியா யத்ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரவோதஹ. அவ்வளவு வெளியிலையும் கண்ணன் பிருந்தாவனத்துல கோவர்தன மலை கீழே தான் படும். ராதாகிருஷ்ண பிரதம சபாகமே கோவர்தனன் தான். அப்ப அந்த கோவர்தன கிரிராஜனுக்கு ஏன் தான் புலகாங்கிதம் ஆகாது? யத்ராம கிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹ. பலராமண்ணாவுடைய சரணம் கிருஷ்ணனுடைய சரணம், ராமனுடைய சரணம் கிருஷ்ணனுடைய சரணம், அல்லது ராமகிருஷ்ணனுடைய சரணம். ராம இந்த ஆச்சாரியனுக்கு ராமகிருஷ்ணன் பேரு. யத்ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதஹ. அந்த நாள்ல கோவர்தன பரிக்கிரமா பண்ணி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு மேல கோவர்தன பரிக்கிரமா, பெரிய பரிக்கிரமா பிருந்தாவனத்து எல்லா பக்தாலையும் அழைச்சிண்டு சஞ்சாரம் பண்ணியிருக்கா குருநாதன். திக்விஜயம் பண்ண காலத்துல பிருந்தாவனத்துல முதல்ல போன காலத்துல கோவர்தனம், கோவிந்த குண்டம், ராதா குண்டம், இந்த குண்டம் ஷாம குண்டங்கள்லாம் நிறைய குண்டங்கள் உண்டு. அங்கெல்லாம் இருந்து கொண்டு தியானம் பண்ணிட்டு கிருஷ்ணர் தேடி சஞ்சாரம் பண்ண காலம் 50-60 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் அந்த காலங்கள். ராமகிருஷ்ணன் எனக்கு அப்படி தோன்றது. ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதமானம் தனோதி இல்லையான்னு ராமகிருஷ்ணன் தான் சஞ்சாரம் பண்ணிருக்காங்க கோவர்தன கீழே. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சரண சஞ்சாரம் பண்ணலையான்னு ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதமானம் தனோதி சரகோதனயோஸ்தயோரியது. எல்லாருக்கும் தனியாக சாதம் போடுவாங்க. நிறைய கோவர்தன மலைக்கு போனாலே நிறைய சாதம் கிடைக்கும். அன்ன கூட்டோத்சவமே அங்கதானே நடந்தது. அதனால நிறைய சாதம் கொடுப்பார். மானம் தனோதி சககோ கணயோஸ்தயோரியது. என்னன்னு கொடுப்பார்? பாணிய சூய வசகந்தர கந்த மூளை. தீர்த்தம் நிறைய கொடுப்பார், பழங்கள்லாம் கொடுப்பார், புஷ்பங்கள்லாம் கொடுப்பார், காய்கறிகள்லாம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அதனால என்னன்னா ஹரிதாசவரியன். அதனால ஹரிதாசவரியன் இப்படி கண்ண வேணுகானம் பண்ணி கொண்டு சஞ்சாரம். காகோ பகை ரனு வனம். பிருந்தாவனம்னா ஒரு வனம் நினைச்சுக்காதீங்க, நிறைய வனம், சின்ன சின்ன பாண்டீர வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கு. அநேக வனங்கள் உண்டு பிருந்தாவனத்துக்கு. புஞ்சாரண்யம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. தீட்சிதாலாம் வந்து உட்காண்டாலே இந்த மாதிரி புஞ்சாரண்யம்னு ஒரு இடம் உண்டு. பாண்டீர வனம்னு கண்ணன் அங்க போய் தாளவனத்துல
அந்த அசுரனை வதம் பண்ணி பகவான் எல்லாருக்கும் நாவல் பழத்தை கொடுத்தானே, அது பாண்டீர வனம். அப்படி நிறைய இருக்கு, ஆங்காலே வனம். அதெல்லாம் அணுவனம். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வனத்துக்கு போகணும். நயதோர் உதாரணி விஸ்தனைஹி கலபதைஹி தனுபிருத்சு சக்யஹா அஸ்பந்தனம் கதிமதாம் புலகஸ்தருணாம் துரியோக பாசகிருத லக்ஷணயோ விசித்திரம். துரியோக பாசகிருத லக்ஷணயோ. துரியோக பாசம்னா என்னன்னா, தலையில முண்டாசு கட்டி போனா கண்ணா, மாடு மேய்க்கிறவன் இல்லையோ. நிர்யோக பாசகிருத லக்ஷணயோ, இதுதான் லட்சணம் கண்ணனுக்கு. கண்ணனு கோபாலனே இப்படி தெரிஞ்சுக்கிறது. தலையில முண்டாசு கட்டிட்டு இருப்பான் ராஜமன்னார். ராஜகோபாலனே பாருங்க, இன்னைக்கே மன்னாருடைய போய் ராஜகோபாலன் பார்த்தீங்கன்னா ஏக வஸ்திரம் தான், ரெண்டு வஸ்திரம் கிடையாது. இடுப்புல கட்டி இருக்கிற வஸ்திரமே அதே மூலகச்சம் கட்டி அப்படியே முதுகு வழியா வந்து முண்டாசாகி அவன் கட்டிக்கிற அழகே தனியான அழகு இல்லையா. நிர்யோக பாச கிருத லட்சண யோக. இப்படி வேணுகானம் பண்ணா என்ன ஆகும்னா, சராச்சரங்கள் எல்லாம் சைதன்யம் உடைகிறதுலாம் அச்சைதன்யம் ஆயிடுமா, அச்சைதன்யம் இருக்கிறதுலாம் சைதன்யம் உடையதா ஆயிடும். அப்படின்னா என்ன, அஸ்பந்தனம் கதிமதாம். எதெல்லாம் நடந்து போடுமோ அதெல்லாம் ஸ்பந்தம், அசைவு எல்லாம் அப்படி இருக்கிறது. மனுஷா எல்லாம் அப்படி இருக்கிறா. புலகா தருணாம். விரக்ஷங்கள்லாம் அதுக்கெல்லாம் அஸ்பந்தனம் தானே, அது அசையாதே. ஆனா இப்ப மரங்கள்லாம் அசையறதான், மரங்களுக்கெல்லாம் புலகாங்கி தானதான். நிர்யோக பாச கிருத லக்ஷண யோகோ. இப்படி ஆகுமா சுவாமி? எங்கேயாவது சுகர் சொன்னார், விசித்திரம் எங்கேயாவது பிருந்தாவனத்தான் ஆகும். ஏவம் விதா பகவதா யா பிருந்தாவன சாரிணகா வர்ணயந்த்யா நிச்சோ கோப்யா கிரீடாஸ்தன்மயதாம் யயுஹு. ஏவம் விதா பகவதா. ஏதோ இது ஒருதான் 12 ஸ்லோகம் நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஏவம் விதா பகவதா, பிருந்தாவனத்தை சஞ்சாரம் பண்ணுகின்றவனான கண்ணன், பிருந்தாவன விசாரியரான கண்ணனுடைய லீலைகள் ஏவம் விதா. இத மாதிரி என்ன அநேகமா இருக்கு. ஏன் சாமி, ஸ்ரீ வேணுகீதமே ஒரு 90 அத்தியாயம் சொல்லப்படாதா? சொல்லி மாளாது. சொன்னா எப்படி புரிஞ்சிடும்? இந்த ஒரு அத்தியாயத்தையே புரியாத விஷயம் 100 அத்தியாயம் சொன்னாலும் புரியாது. அதனால ஒரு அத்தியாயத்துல அந்த ரசத்தை காட்டிட்டு இத மாதிரி இருக்கு, இத மாதிரி இருக்கு. வேணுகானம் கேட்குமோ, வேணுகானம் கேட்கும். முதல்ல குருநாதார் ஸ்மரண திடீர்னு எனக்கு வருது. குருநாதாருடைய பிருந்தாவன அனுபவம். பிருந்தாவனத்துக்கு இப்படி போய், பிருந்தாவனத்துல இப்ப பிரேம மாதுரி குஞ்சங்கள்லாம் கிடையாது, பிருந்தாவனத்துக்கே போனது இல்லை. பிருந்தாவன மகாத்மன் ஒரு அருமையான கிரந்தம் எழுதினார். பரனூர்ல இருந்துட்டே தான் எழுதினான் அந்த கிரந்தத்தை. அது வரைக்கும் தான் பிருந்தாவனமே போனதில்லை. ஏன்னா பிருந்தாவனம் போனா திரும்ப வரக்கூடாதுங்கிற என்ன அந்த பிரபு. பிருந்தாவனமே போனதில்லை. அப்போ பக்தாள் நிறைய பிருந்தாவனம் போறது உண்டு. கிருஷ்ணதாஸ் மாமா போறது உண்டு. பாபான்னு ஒருத்தர் இருந்தார், சாது பாபான்னு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். அவரை சன்னியாச தீட்சை வாங்கிட்டவர், அவர் சன்னியாசி. அவர்லாம் பிருந்தாவனத்துக்கு போறது உண்டு. பிருந்தாவன மகாத்மிய கிரந்தம் முதல்ல பிரேமிக பாகவதம்னு அதுக்கு பேர். பிரேமிக பாகவதம்னு அந்த கிரந்தத்துக்கு பேர். 10 பாகமா வெளியிட்டா அந்த காலங்கள், 40 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி. அந்த கிரந்தத்தை போய் படிப்பார். அங்க புருஷோத்தம கோஸ்வாமி முதலிய சாஸ்திர கோஸ்வாமிகள் நிறைய, சாதுக்கள், சம்ஸ்கிருத வித்வான்கள் நிறைய உண்டு. அந்த கிரந்தத்தை இவர் படிக்கும் பொழுது அதை வாழ்ந்து அவர் வாங்கி அந்த கிரந்தத்தை படிச்சுட்டு, இது யாருப்பா எழுதினா படிக்க, சம்ஸ்கிருத வித்வான், அவர் சம்ஸ்கிருத வித்வான், பிருந்தாவன விரதவாசி, இது யாரு எழுதினா, ஏன் அப்படி கேட்கிறாள்? இல்ல, விரஜத்துல இருக்கிற ரகசியமான விஷயங்கள்லாம் இந்த கிரந்தத்துல இருக்கு, பாகவதத்துல கூட இல்லையே. இது விரஜத்துல இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரகசியமான விஷயங்கள். கர்ணனுடைய விரஜகிஷோரன், நித்தியகிஷோரன், நவகிஷோரன், ஷியாமசுந்தரன், இதெல்லாம் விரஜத்துல கண்ணனை கூப்பிடுற பேராச்சே. கண்ணையா, கருவா, படுவா, இதெல்லாம் விரஜத்துல வந்து வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு தானே இந்த திருநாமங்கள் தெரியும், இந்த லீலாஸ்திரங்கள்லாம் தெரியும். யாருக்குமே தெரியாதேப்பா. எப்படி யாரு எழுதினது? எங்க ஆச்சாரியன் தான் எழுதினார். நிறைய பிருந்தாவனத்துக்கு வந்திருக்காரு. பிருந்தாவனமே அவர் வந்ததில்லை. பிருந்தாவனமே வந்தது இல்லையா? வந்ததே இது வரைக்கும் 40 வருஷமா அவர் வந்ததே கிடையாது பிருந்தாவனம். எனக்கு அவர் பார்க்கணும் போல இருக்கேன். உடனே அவர் தான் கடிதாசி போட்டு அனுப்பிச்சார், நீங்க பிருந்தாவனம் வரணும், ஒரு ஆச்சாரியன் அழைக்கணும்னு காத்துன்னு. அதுக்கப்புறம் தான் பிருந்தாவனம் வந்தா. குருநாதர் முதல்ல இந்த கோஸ்வாமியினுடைய ஆசிரமத்துல தான் தங்கினா. அடுத்த ராத்திரிக்கு திடீர்னு பித்து போல ஓடுற காலங்கள். அடுத்த ராத்திரிக்கு வேணுகானம் கேட்கறதே, வேணுகானம் கேட்கறதே கேட்கறதே. கிருஷ்ணதாஸ் மாமா தான் கூட இருந்தார். கூட ஓடி 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 யமுனா தீரத்துல வெகு தூரம் ஓடி போய் பொத்துன்னு கீழே விழுந்து மூர்ச்சியாகி விழுந்து வேணுகானம் கேட்கறது, இங்கெல்லவோ வேணுகானம் கேட்கறது. அப்புறம் பக்கத்துல உட்காந்து ஒரு நாமாவெல்லாம் சொன்னார்.
அப்புறம் தான் ஆஸ்வாசப்படுத்தினான். அப்படி பிருந்தாவனத்துல ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடிதான் வேணுகானம் நினைச்சுக்காதீங்க. சுத்தமான பக்தி வந்து கொடுத்தனா நித்தியம் வேணுகானம் கேட்குமா. நிதிவன்ல போனா ராத்திரி பூரா ஜல் 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 ரூபரத்வனி கேட்குமா. நிதிவன்ல இன்னைக்குமே பிரத்யக்ஷம், இன்னைக்குமே பக்தா எல்லாம் சொல்லுவா. நிதிவன்ல போய் நம்ம பார்த்தா தெரியும். ராத்திரி நிதிவன்ல அங்க ஒரு சிங்கார அறை உண்டு. அந்த அறையில பட்டு புடவை எல்லாம் எடுத்து வச்சு, பீதாம்பரம் எல்லாம் எடுத்து வச்சு, ஹோலி பவுடர் எல்லாம் எடுத்து வச்சு, பக்ஷணங்கள்லாம் எடுத்து வச்சு, அந்த பண்டாக்கள் நம்மளோட எல்லாம் சைரோத்சவம் பண்ணிட்டு கதவை பூட்டு போட்டு விட்டு நிதிவனுக்கே பெரிய லாக் போட்டு வந்து நம்மளோட தான் வரும். அடுத்த ராத்திரிக்கு ஒருத்தரும் போகவும் முடியாது, உள்ள போகவும் முடியாது, வெளியில வரவும் முடியாது. ஒரு காலம் உள்ள போனா வெளியில வந்து மாட்டின்னு தான் ஆணும். காலமே ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பிரபோதனம். கதவை திறந்து இப்படி உள்ள போய் கதவை திறந்தா புடவையெல்லாம் கலைஞ்சு கிடக்கும், மெத்தையெல்லாம் கலைஞ்சு கிடக்கும், பவுடர் எல்லாம் கொட்டி கிடக்கும், லட்டு எல்லாம் பாதி கடிச்சு பாதியா இருக்கும். இன்னைக்கு நடக்கிறது நிலப்படி நடக்கிறது. ஒரு நாள் விடாம ஒரு நாள் நடக்கிறது. அப்போ கண்ணனுக்கு 5000 வருஷம் முன்னாடி தான் இருந்தான்னு இல்லாம சுத்தமான எந்த பக்தர்கள் வராலும் அந்த பக்தாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு தெரியாது. வேணும் கீதம்ங்கிறது உயர்ந்த அத்தியாயம், ரொம்ப ஆச்சரியமான அத்தியாயம். கதையே கிடையாது. கண்ண வேணுகானம் பண்ணா பிருந்தாவனே அப்படி இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். அருமையான அத்தியாயம். மேல ராசபஞ்ச அத்தியாயி பாராயணம். பிருந்தாவன விஹார லால் கீ